கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம கேட்கிறதற்காக ஆமேன். இந்த கூட்டத்திற்காக ஜபித்த போது என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை 2 மாலை கூட்டங்களில் நம்ம தியானித்தோம். பகல் கூட்டங்களில் வேறு காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ராத்திரி வேளையிலும் கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்தில் நான் ஆமேன் என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய இருதயத்தையும் என்னையும் கடன் கொடுத்து, ஆண்டவரே இன்றைக்கும் இதை தொடரணுமா, இல்லை புதிய வார்த்தைகள் தருவீரா என்று கேட்டபோது அதனுடைய அந்த பகுதிகளை ஆமீன் சேர்த்து பேசுவதற்கே கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்தில் ஒரு ஏவுதல் தந்திருக்கிறபடினால் அந்த காரியங்களை குறித்தே பேசுவதற்காக நான் ஆவியானவருக்கு இணங்குகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் ஆமீன். தேவைப்பட்டால் இங்கே ஸ்கிரீன் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அவங்களுக்கும் கேட்பதற்கு வசதியாக ஒரு மைக்கு வசதி கொடுத்தால் ஆமீன் அவங்க வாசிக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்தமா வாசித்தாலும் பரவாயில்லை, வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்துவிளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் தூபபீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய். பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து தொட்டியை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து சுற்று பிராகாரத்தை நிறுத்தி பிராகார வாசல் தொங்கு திரையை தூக்கி வைத்து. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட படிக்கலாம். யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதனுடைய சிறிய காரியங்களை குறித்து 2 இரவு வேளைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் புரிந்து கொள்வதற்கான சில காரியங்களை ஆண்டவர் செய்தி சொல்லி தந்தார். இந்த கூடாரத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம், இது ஒரு வாசஸ்தலம். தேவன் மனிதனோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்தை விருப்பத்தை வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்கே நம்ம படிக்க முடிகிறது. நான் அவர்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவதற்காக அவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவார்களாக. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை கேட்டார் அப்படி என்று சொல்லி சில காரியங்களை எல்லாம் நாம் கடந்த 2 தினங்களிலும் படிக்க ஆரம்பித்தோம். தேவன் மனுஷனை உண்டாக்கின போது அவனை தேவ சாயலாகவும் தேவ ரூபமாகவும் தேவ மகிமையாகவும் தேவ சுபாவமாகவும் தேவ ஜீவனாகவும் முழுவதும் அவரை போல படைத்து டெய்லி ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சி வேளை அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற அநேகர் அனுமதிக்கின்ற காலை வேளைகளில் ஒவ்வொரு நாளும் மனிதனோடு கூட கர்த்தர் என்ன செய்து வந்தார்? உலாவி வந்தார். ஆனால் இந்த பாக்கியம் மனிதன் வெகு சீக்கிரத்தில் என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான். மனிதன் தேவனோடு கூட உறவாடுகின்ற, அசைவாடுகின்ற, தெய்வத்தோடு கூட வசிக்கின்ற பரம பாக்கியத்தை அவன் இழந்து அந்த அனுபவத்தை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கும் போது அவனை மறுபடியுமாய் தம்மண்டையில் கிட்டி சேர்த்து அவனோடு கூட உறவாடுவதற்காகவும் அந்த தெய்வத்தோடு கூட மனிதன் சேர்ந்து வசிப்பதற்காகவும் மோசேயை ஆண்டவர் மலையின் மேல் ஏறி வர பண்ணி
6 நாள் வரைக்கும் எந்த விதமான வார்த்தைகளும் பேசாமல் 6 நாள் தாண்டி 7ஆம் நாளில் மோசே 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 அப்படி என்று சத்தத்தை கொடுத்து பரலோகத்தில் ஒரு பெரிய காட்சியை மோசேயினுடைய கண்கள் காணும்படியான ஒரு பாக்கியத்தை காட்டிக் கொடுத்து பரலோகத்தில் தெய்வத்தினுடைய வாசஸ்தலமா இருக்கிற அந்த வாசஸ்தலத்தின் பூரணம் என்று சொல்ல முடியாது, மனிதன் வந்து மறுபடியுமாய் தெய்வத்தோடு கூட வசிக்கத்தக்கதான அந்த பரம வாசஸ்தலத்தை காட்டி கொடுத்து மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட பிரகாரம் நீ இதை செய்வதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்லி அனுப்பினார். மோசே வந்து ஜனங்களோடு கூட சொன்னார். வரலையிலே சொல்லும் அல்லேலூயா. தேவன் மனிதனோடு கூட வசிக்க விரும்புகிறார், அல்லது மனுஷன் தேவனோடு கூட வசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி ஒரு உண்மையான செய்தியை ஜனத்திற்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த ராத்திரி வேளையிலும் அன்பரே, இந்த உலகத்தில் இருக்கிற நாம் மாத்திரமல்ல, இந்த சத்தத்தை கவனிக்கின்ற நாம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஏதேனில் மனிதன் தேவனை முகமுகமாய் பார்த்து வாழ்ந்து தரிசித்ததை அதே பாக்கியத்தை மறுபடியும் பெறுவதற்காக கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் சில அளவுகளை கொடுத்தார். அதை குறித்து நான் சொல்ல சமயமில்லை என்று நேற்றைக்கு சொன்னேன். இதை குறித்து ஆழமாய் படிக்க யாத்திராகம புத்தகம் 25 40 வரையிலும் நீங்கள் வாசித்தால் போதும். இந்த மொத்த இடத்தையும் கூட்டி சுருக்கி வைத்திருக்கிற ஒரு சிறிய டிராயிங் தான் 40ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு டிராயிங், ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படி என்று சொல்லலாம். இந்த கூடாரத்தினுடைய ஒரு மாதிரி பிக்சர் படம். ஆமென். ஆயினும் இதனுடைய சின்ன காரியத்தை உங்களுக்கு புரிவதற்காய் சொல்லுகிறேன். இந்த கூடாரத்தை 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் கொண்டதாயிருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் கொண்ட இந்த கூடாரத்திற்கு முதல் பெயர் பிராகாரம் அப்படி என்று பெயர். இந்த பிராகாரத்தினுடைய 50 முழ அகலத்தில் ஒரு திரைச்சீலை போடப்பட்டிருந்தது. அந்த திரைச்சீலைக்கு ஆண்டவருடைய வசனத்திலிருந்து ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி ஒரு பெயர் அதற்கு கொடுத்தோம். அந்த என்ட்ரன்ஸ், முதல் வாசல் அப்படி என்று சொல்லுகிறது. அது கிறிஸ்துவை குறிக்கிறது, அல்லது இந்த கூடாரமே தெய்வத்தை குறிக்கிறது என்று 2 நாட்கள் படித்தோம். அதனால ரொம்ப ரிப்பீட்டேஷன் பண்ண மாட்டேன். சில புதிய முகங்கள் இருக்கிறபடினால் மாத்திரம்தான் கொஞ்சம் பேக்ல போய் வருவதற்காய் நான் கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த வாசல் அமன் அல்லது மொத்தத்தில் இந்த கூடாரம் தெய்வத்துக்குரியது. தெய்வன் தான் இந்த வாசஸ்தலத்துக்கு அடையாளம் என்று படித்தோம். ஆமென். அதோடு கூட இந்த வாசல் இயேசுவை குறிக்கிறது என்று யோவான் 10:9 படித்தோம். அந்த வாசலில் முதலாவது போடப்பட்டிருக்கிற தொங்கு திரை யூதா 1:3 அது ஒரு பொதுவான ரட்சிப்பு, அல்லது இந்த திரைச்சீலை ஏன் ரட்சிப்பென்று வியாக்கியானம் செய்தோம் என்றால் 61 ஏசாயா 61:10 வஸ்திரத்திற்கு ரட்சிப்பு அப்படி என்று ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒப்பாக அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து உடுத்தி நீதியின் சால்வையை தரிப்பித்தார். அல்லேலூயா. அதனாலதான் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உலக பிரகாரமான எல்லா சந்தோஷத்தை உண்டாக்குற காரியங்களும் விதிவிலக்கே. அதற்கு பதிலீடாகத்தான் ஆண்டவர் நமக்கு எது கொடுத்திருக்கிறார்? ரட்சிப்பின் வஸ்திரம். போகட்டும். அப்ப இந்த முதல் வாசல் கிறிஸ்து, கிறிஸ்துவின் வாசலில் நிற்கிற திரைச்சீலை முதலாவது. ஆமென். திரைச்சீலைக்கு பொதுவான ரட்சிப்பு, காமன் சால்வேஷன் அப்படி என்று படித்தோம். அதற்குள் ஒருவன் நுழைந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படி என்று படித்தோம். இந்த செய்தியை நாம் ஆரம்பிக்கும் போது
ஆண்டவர் மறுபடியும் தேவனோடு கூட மனுஷன் வசிப்பதற்காக எதுவரைக்கும் வாருங்கள் அப்படி என்று நம்மை அழைத்தார். அப்படி என்று தான் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்தோம். மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வாருங்கள். அதவா விசேஷமாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற கிருபாசனம் வரைக்கும், கிருபையின் ஆசனம், தேவன் வீற்றிருந்து மனிதனுக்கு வெளிப்படக்கூடிய அந்த ஸ்தலம் வரைக்கும் வாருங்கள் அப்படி என்று ஒரு அழைப்பு கொடுத்து தான் இந்த செய்தியை ஆரம்பித்தோம். அல்லேலூயா. அப்போ அதுவரைக்கும் மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் நான் வந்து சேர வேண்டுமே ஆனால் 100 முழத்துக்கு முன்பதாக இருக்கிற அந்த முதல் என்ட்ரன்ஸை நான் தாண்ட வேண்டும். அதை தாண்டினதும் முதல் முறையாக இந்த கூடாரத்தில் நான் காலடி எடுத்து வைத்த உடனே ஃபர்ஸ்டா நான் சந்திக்கிறது எதை சந்திக்கிறேன் என்றால் பலிபீடத்தை சந்திக்கிறேன். அப்படி என்று படித்தோம். பலிபீடம் யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அது இயேசுவில் எதை குறிக்கிறது அப்படி என்றால், இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வருவதற்காக பயணித்த, தீர்மானித்த, மனம் திரும்பின ஒரு மனிதன் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வரும்போது அவன் முதலாவது அந்த இடத்தில் பலியாக வேண்டும். என்ன பலி? தான் செய்த தன்னுடைய பாவத்திற்காக அங்கே அவன் மரித்து பாவ பிராயச்சித்தமாகிய தெய்வத்தினுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்று அந்த பலிபீடத்தை குறித்து படிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. யாராகிலும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வர வேண்டும் அப்படி என்று நீங்கள் யாராகிலும் விரும்பினால், ஒன்றாவது நீங்கள் திரும்ப வேண்டும். ஏதேனிலிருந்து இப்படியே போய்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவின் சத்தத்தை கேட்டு திரும்புகிறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். திரும்பின உடனே ஒரு வாசலை பார்ப்பீங்க. அந்த வாசல் தான் நானே வாசல். அந்த வாசலுக்குள்ள வந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டு அதற்கு பிறகு அதுக்குள்ளும் புறம்பும் இருக்கிற ஆசீர்வாதமாகிய மேய்ச்சலை கண்டடைவான் என்று படித்தோம். அப்ப அதற்குள்ள அவன் வரும்போது அந்த திரைச்சீலையை தாண்டுவதான் ரட்சிப்பு. அந்த சீலையை தாண்டினால் உடனடியாக அந்த ரட்சிப்பு, அந்த பொதுவான ரட்சிப்பை தன்னுடைய அனுபவமாக அவன் மாற்றிக்கொள்ள வேண்டுமேயானால் அவன் அந்த பலிபீடத்தில் ஒன்றாவது என்னாகணும்? பலியாகணும். ஆமென். அதை குறித்து கொஞ்சம் விசாலமாய் படித்தோம். பலியாகாத ஒருவருக்கும் அடுத்து ஒரு காலடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. அதனால் இந்த நிமிடம் வரையிலும் ஆவிக்குரியவர்களாயிருந்தாலும் பூமிக்குரியவர்களாயிருந்தாலும் யாராகிலும் இந்த கூட்டம் நடக்கும் போது நாங்கள் கர்த்தரை குறித்து உங்களுக்கு சொல்லும் போது தங்களில் இன்னும் ஏதாகிலும் ஒரு பாவமாகிலும் உண்டென்று உங்கள் உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினால் நாளைக்கல்ல இந்த ராத்திரி வேளைதானே இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவ வேண்டும். உங்களுடைய சகல பாவத்திலிருந்து நீங்கள் ஒரு மேன்மையான விடுதலையை நீங்கள் இந்த ராத்திரி பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு பெறாதவனுக்கு அந்த பலிபீடத்திலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியாது. அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க வரணும்னா ஆமீன், அடுத்த ஸ்டெப்ல ஆமீன் இருக்கிறது ஒரு வெண்கல தொட்டி என்று படித்தோம். அந்த வெண்கல தொட்டியின் இடத்தில் வந்தால் ஒழிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையாம மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வர முடியாது. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை நம்ம படிக்க போகிறது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மேன்மை குறித்தாக்கும். ஆயினோ வராதவர்களுக்காக ஓடி வேகமாய் சில காரியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ பாவ மன்னிப்பை பெறணும். தயவு செய்து பாவத்தில் வாழக்கூடாது. அன்பரே, பாவம் வேண்டாம். பாவம் செய்கிறவர்கள் பலிபீடத்தை தாண்டி அல்லது இந்த வாசலை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியாது. பரம பாக்கியத்தை இழந்து விடுவோம், மேன்மைகளை இழந்து விடுவோம், தெய்வ மகிமைகளை இழந்து விடுவோம், தெய்வ மகத்துவத்தை இழந்து விடுவோம். தேவன் மனிதனுக்கு கொடுத்ததை எல்லாம் மனிதன் இழந்தான் என்று உங்களுக்கு சொல்லி தந்தேன். இழந்ததை சிலதையாகலும் திருப்ப வேண்டுமேயானால் இழந்த சாயல், இழந்த ரூபம், இழந்த மகிமை, இழந்த நித்திய ஜீவன், இழந்த சுபாவம், இழந்த தெய்வீகம் எதையாகலும் திருப்பணும்னா ஆமென் காமன் சால்வேஷனில் கிடைக்காது. மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வந்து சேர வேண்டும்.
அப்படி வந்து சேர வேண்டுமானால் பலிபீடத்தில் பலியாகாத ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியாது. அதற்காக அந்த மிருகம் அங்கதானே கழுத்து கொல்ல அறுக்கப்பட வேண்டும் என்று நேற்றைக்கு படித்தோம். தோல் உரிக்கப்பட வேண்டும் என்று படித்தோம். சந்து சந்தாக வெட்டப்பட வேண்டும் என்று படித்தோம். பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று படித்தோம். முழுவதுமாய் எரிக்கப்பட வேண்டும் என்று படித்தோம். நான் என்கிறது முழுவதுமாக மறைக்கப்படுகிற ஒரு இடம். அல்லேலூயா. இன்றும் நான் பாவி என்று என்னால் சொல்ல முடியாத ஒரு மேன்மையான அனுபவம் தான் இந்த பலிபீடத்தை காட்டுகிறது. அதுவா இந்த ராத்திரி வேளையிலோ நான் ஒரு பாவி என்கிற ஒரு மனசாட்சி என்னை குத்துமையானால் இன்றைக்கு ராத்திரி வேளை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படணும். கழுவப்பட்டால் அடுத்த ஸ்டெப்ல வரலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு பேராக்கும் வெண்கல தொட்டி. இந்த வெண்கல தொட்டியில தண்ணி நிரம்பி இருக்கும். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து மேலோட்டு போயிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க ரெஃபரன்ஸ் சொல்லலையேன்னு யாரு என்ன செய்யண்டா சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் படிச்ச வசனத்திலிருந்து 8வது வசனத்திலிருந்து இப்ப நம்ம 8, 7, 6, 5, 4, 3 அப்படின்னு மேலோட்டு போயிட்டு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதனால வாக்கியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. தேவைப்படுகிறது உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்ப இந்த வெண்கல தொட்டி எதை காட்டுகிறது அப்படி என்றால் அதற்கு அதாவது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் கொண்ட இந்த பிராகாரத்தினுடைய அடுத்த பகுதியை 30 முழ நீளமாகவும் 10 முழ அகலமாகவும் ஆமென் அடுத்து செப்பரேட்டா ஒரு கூடாரம் பண்ணி இருக்கிறார்கள். இந்த இரண்டாவது கூடாரத்துக்குள் அல்லது இந்த பிராகாரத்தை தாண்டி முதலாம் கூடாரத்துக்குள்ள நான் நுழைய வேண்டுமானால் இந்த வெண்கல தொட்டியில கழுவாம எங்க போக முடியாது? இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது. அப்ப இந்த இரண்டாம் கூடாரத்துக்கு முன்னாகவும் இந்த பலிபீடத்துக்கும் அந்த கூடாரத்துக்கும் நடுமையத்தில் இருக்கிற இந்த வெண்கல தொட்டி எதை காட்டி தருகிறது அப்படி என்று சொன்னால் இந்த பலிபீடத்தில் பலியான மிருகம் ஆமென் அல்லது இந்த பலிபீடத்தில் பாவ மன்னிப்புக்காக மரித்திருக்கிற நான் இந்த தொட்டியில கொண்டு வந்துதான் என்ன செய்யணும்? அடக்கம் செய்யப்படணும். ஆமென். இந்த தொட்டி எதை காட்டுகிறது என்றால் கொலோசியர் 2:12 ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவோ அதிலே அவரோடு கூட மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தால் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். அப்போ யாராகிலும் பாவ மன்னிப்பு பெற்று இதுவரையிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் தண்ணிக்குள்ள முழுகி ஞானஸ்நானம் எடுக்கப்படாதவர்கள் யாராகிலும் உண்டானால் தயவு செய்து நாளைக்கல்ல இந்த ராத்திரி வேளை நீங்கள் உங்களை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தால் பாக்கியமாயிருக்கும். அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. எதற்கு அப்படி என்று கேட்டால் ஏனென்றால் இந்த வெண்கல தட்டியில கை கால்களை கழுவாம எங்க நுழைய முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியாது. அப்ப இந்த வெண்கல தொட்டி ஞானஸ்நான சத்தியத்தை காட்டுகிறதானால் அதை பெறணும். ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். எப்பேற்பட்ட ஞானஸ்நானம் அல்ல, அதை குறித்து 2 நாளில் லேசாய் சொன்னதாக ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். வேதவசன கிரமத்தின்படியாக வேதவசன ஒழுங்கின்படியாக வேதவசனத்தினுடைய சட்டதிட்டத்தின்படியாக ஆமென் விசுவாசம் உள்ளவன் ஆனதுக்கு பிறகு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஜலத்துக்குள் முழுகி எடுக்கிற ஞான ஸ்நானத்துக்கு பேருதான் ஞான ஸ்நானம். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு. அல்லேலூயா. அதனால தேவனுடைய மக்களே, ஒரு குழந்தைக்கு விசுவாசிக்க முடியாது, ஒரு முதிர்ந்தவருக்கும் அது சாத்தியமல்ல. யாரானாலும் சரி இயேசு இந்த பலிபீடமாக என்னுடைய பாவ பிராயச்சித்தத்துக்காக மரித்து எனக்காக ஒரு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று விசுவாசித்தால் விசுவாசம் உள்ளவனுக்கு என்ன கொடுக்கப்படலாம்? ஞானஸ்நானம் கொடுக்கப்படலாம். நேற்றைக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன். ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு முன்பதாக பலிபீடத்துக்கு அடையாளமாக சீசன் ஆக்கினதுக்கு பிறகு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஒரு குழந்தையை ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது?
சீசனாக்கவே முடியாது. சீசனாக்கப்படாதவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும் கூடாது. அதனால நேற்றைக்கு ஒரு காரியம் சொன்னேன். இங்கிருந்து பலிபீடத்தில் போய் சாகிறது கடினம், சீசனாகிறது தன்னைத்தான் வெறுக்கிறது கடினம் என்று சொல்லி இன்னைக்கு அங்க போகாம அங்கிருந்து டைரக்டா இப்படி பாஸ்டர்மார் எங்க கூட்டிட்டு வராங்க? ஞானஸ்நான தொட்டிக்கு. நீ பலிபீடத்துக்கு போண்டாம், பலிபீடத்துக்கு போனா உனக்கு பெயின் உண்டாகும், நீ சீசன் ஆகணும், அங்க போனா சாகணும், அங்க தோலை உரிச்சிருவாங்க, அங்க வெட்டிடுவாங்க, அங்க உன்ன பலிபீடத்துல வச்சு என்ன செய்திருவாங்க? எரிச்சிருவாங்க. பாஸ்டர்மாருக்கும் எரிக்க மனசு இல்ல, அவியலுக்கும் எரியக்கு மனசு இல்ல. அதனால பலிபீடத்தை விட்டுட்டு இன்னைக்கு எங்கேயாகும் போறோம்? நேரே தொட்டிக்கு. ஊழியர்கள் கரெக்டா சொன்னாங்க. எங்க போறோம்? நேரே தொட்டிக்கு போனா அங்கீகரிக்கப்பட முடியாது. இப்ப எல்லாரும் என்னன்னா இங்க தோல் உரிச்சிருவாங்க, இங்க இருந்து நேரே தொட்டிக்கு போயிட்டாங்க, இங்க வந்திருக்கிறது. மனசுலாகல மனசுனால சந்தோஷம். அல்லேலூயா. நமக்கு விசுவாசிகளை சில நேரத்தில் காணாது. எங்க போனீங்கன்னு கேட்டா அது நேரே நாங்க தொட்டிக்கு போனோம். என்ன இங்க நீங்க சீசன் ஆகு சீசன் ஆகு சீசன் ஆகு சீசன் ஆகுன்னு காலம் தாழ்த்துதியா? இயேசு வந்தா நாம் வரண்டாமா? அட இயேசு வந்தால் கூட்டிட்டு போவேன்னு சொல்லுகிறது உங்களே அல்ல, சீசர்களை தான். அதனால சீசன் ஆகாம ஞானஸ்நானம் எடுத்தா இயேசு கூட்டிட்டு போவாருன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. பின்ன உலகத்தை வெறுக்காதவர்களுக்கு தயவு செய்து பிளீஸ் ஞானஸ்நானம் கொடுக்கண்டாம். ஏன் கொடுக்கண்டானா இந்த 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 ஆமீன் ஐட்டம் நமக்கதே அல்ல, இது தெய்வத்துக்குரியது. இது அவர் தந்தபடினால் அவர் தந்ததை மட்டும் நம்ம செஞ்சா போதும், மீதி அவர் நம்ம ஆமீன் பார்த்துக்கிடுவார். நம்ம சொன்னா போதும், தைரியமா சொல்ல. ஆண்டவரே சீசன் ஆகி ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொன்னி அவன் சீசன் ஆகல, அதனால நான் ஞானஸ்நானம் கொடுக்கல, ப்ளீஸ் என்கிட்ட கோபிக்கிறதுன்னு சொன்னா போதும். அதனால் யாரும் கள்ள வழியாய் மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுக்க கூடாது. பலிபீடத்தில் ஏறணும். அந்த ஆடு பலிபீடத்தில் ஏறி அது மரிக்கணும், அது பாவத்துக்காய் மரிக்கணும். அது அங்க பொறாம சாகணும், எரிச்சல் சாகணும், கோபம் சாகணும், மூர்க்கம் சாகணும், வைராக்கியம் சாகணும், சண்டை சாகணும், பிரிவினை சாகணும், மார்க்கப்பேதம் சாகணும், எரிச்சல் சாகணும், சாகணும். அது அங்க பலியானால் மட்டுமே அந்த ரத்தம் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போய் சேரும். அதுக்கு கழுத்தறுக்காம ஒரு மார்க்கம் இல்லை. ஆசாரியன் ரத்தம் இல்லாதபடிக்கு இவனுடைய பாவ நிவர்த்திக்காய் ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதனால் ஆடு மரித்துத்தான் ஆகணும். மரிச்சால் மட்டும்தான் ஞானஸ்நானம் வேகமாய் போகிற நேரம் போகிறது. அப்படி ஞானஸ்நானம் எடுத்தா போக முடியாது. உடனே அந்த 30 முழ நீளமோ 10 முழ அகலம் கொண்ட அந்த கூடாரத்துக்கு ஃப்ரண்ட்ல இன்னொரு திரைச்சீலை கிடக்கிறது. அந்த திரைச்சீலைக்குள்ள நுழையணும். அந்த திரைச்சீலைக்கு பேரைத்தான் உங்களுக்கு சொல்லி தந்தோம். ஏசாயா 33 அதிகாரம் 6வது வசனம், full of salvation. ஆமென். அது என்ன ரட்சிப்பு என்றால் பூரண ரட்சிப்பு. அப்போ காமன் சால்வேஷன்ல நிக்காதீங்க. நான் மனம் திரும்பிட்டேன் பிரதர், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பிரதர், போதுமா பிரதர்? போதுமான்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் போதாதே. என்ன அழைப்பு எங்க வரைக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும், கிருபையின் ஆசனம் மண்டை வரைக்கும் வாருங்கள். அதை குறித்து முதலாவது நாள் உங்களுக்கு சொன்னேன், அதனால சொல்லவில்லை. சமயம் வாய்த்தால் சீக்கிரம் சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ இங்க நிக்க முடியாது. இந்த கூடாரத்துக்குள்ளே நான் நுழைந்துதான் ஆகணும். அப்ப இந்த திரைச்சீலையும் ரட்சிப்பு தான் அதுக்கு பேரு. இந்த திரைச்சீலைக்குள் நான் நுழையும் போது எந்த பகுதியை டச் பண்றேன் அப்படின்னு சொன்னா பூரண ரட்சிப்புக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். அப்ப இந்த பூரண ரட்சிப்பு இப்ப எனக்கு நிவர்த்தி ஆனால் அதை தாண்டி ஒரு திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலைக்கு அந்த பக்கத்துல தான் என்ன இருக்கிறது? மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னா இப்ப பாருங்க, இரண்டாவது திரைச்சீலையை நான் தாண்ட வேண்டும். ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 4வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைக்கணும். ரெண்டு குத்து விளக்க கொண்டு வந்து அதில் விளக்குகளை ஏற்ற வேண்டும். 3 பொன் தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்கணும். இப்ப இந்த திரைச்சீலையை நான் நுழைகிறேன்னா எனக்கு பேரு பொதுவான ரட்சிப்பை அடைந்த நான் மனம் திரும்பி
பலியாகி ஞானஸ்நானம் எடுத்து இந்த திரைச்சீலைக்குள் நுழையும் போது என்னுடைய பெயர் இப்ப என்ன ஆகிறது என்று சொன்னால், எதற்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன்? பூரண ரட்சிப்பு. சொல்லுங்க பாப்பா, என்ன ரட்சிப்பு? பூரண ரட்சிப்பு. இந்த பூரண ரட்சிப்பு என்னில் பூரணமாகணும்னா இப்ப நான் 3 படிகள் ஏறணும். ஏன்னா இந்த திரைச்சீலையை தாண்டின உடனே முதல்ல நான் சந்திக்கிறது, அடுத்து சந்திக்கிறது என்ன அங்க இருக்கிறது என்று சொன்னால், எது இருக்கிறதாம்? ஒரு தூபபீடம் இருக்கிறது. என்னது இருக்கிறது? ஒரு தூபபீடம் இருக்கிறது. இந்த தூபபீடம் எதை குறிக்கிறது அப்படி என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சீக்கிரமாய் படியுங்கள். வெளிப்படுத்தல் 5:8. அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியம்தான் 3ஆவதாக, அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமென் மனம் திரும்பி ஆமென் ஞானஸ்நானம் எடுத்து 3ஆவது அவன் செய்ய வேண்டியது என்ன அப்படி என்று சொன்னால், அவன் செய்ய வேண்டியதாக்கும் ஜெப ஜீவியம், ஜெப வாழ்க்கை. அது புதிய ஏற்பாட்டின் சபையில் இன்றைக்கு காலையில் எழும்பி நல்லா ஜெபம் பண்ணு, ஒரு வாரம் என்னால ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற ஜெப ஜீவியம் அல்ல. ஏனென்றால் நம்முடைய கையில் ஒரு தூபபீடம் தரப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன என்னுடைய வேலைன்னா, ஜெபம் பண்ணி இந்த தூபபீடத்தை நான் என்ன செய்யணும்? ஃபில் பண்ணணும், நிறைக்கணும். அதை நிறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜெபம். அப்ப ஜெபம் அப்படி என்று சொல்லுகின்ற ஒன்று, இயேசு ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஃபர்ஸ்ட் செஞ்சது இந்த தூபபீடத்தை தான் கையில் எடுத்தார். தொட்டி அல்ல, அந்த யோர்தான் ஆற்றிலிருந்து கரையேறின உடனே அவர் பரலோகத்தை பார்த்து என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகள் ஜெப ஜீவியம். அவரை கொஞ்சம் நான் காட்டித்தரணும்னு ஆசை உண்டு, ஆனா சமயம் இல்லை. அதனால உங்களுக்கு தெரியும் தானே, இரவும் பகலும் விடியற்கால நேரங்களிலும் மற்ற நேரங்களிலும் எப்போதும் அவர் என்ன செய்து கொண்டே இருந்தார்? ஜெபம். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு நபரா? அப்படியானால் உங்க கால் எங்க வரைக்கும் வந்திருக்கிறது? பூரண ரட்சிப்பாய் இந்த திரைச்சீலைக்குள்ள நுழைந்திருக்கிறது. இல்ல ஜெபிக்க முடியலன்னா நாளைக்கல்ல இப்ப கேட்க, ஆண்டவரே என் மேல ஒரு ஜெபாவி ஊற்றப்படணும், என் மேல ஒரு ஜெப வல்லமை ஊற்றப்படணும். இன்னைக்கு ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாக போராடுகிற ஆவி அழியும். ஆமென். அந்த ஜெபத்தை தடுக்கிற ஆவி அழியும், அந்த தூக்கத்தின் ஆவி அழியும். ஒரு நிமிஷம் கைகளை தட்டி, நான் ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்தவன், எனக்கு ஜெபிக்க முடியல, என் ஜெப வாழ்க்கை தடுக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்திலே நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப வல்லமை, ஒரு ஜெப ஆவி இயேசுவின் நாமத்தினாலே நல்ல கைகளை தட்டி, இயேசுவே ஒரு ஜெப வல்லமை, ஒரு ஜெப வல்லமை, நல்ல அபிஷேகத்தோடு கையை தட்டி ஆவியில நிரம்பி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. இயேசு ஏன் இந்த தொட்டியிலிருந்து கரையேறினதும் தண்ணியிலிருந்து கரையேறினதும் ஜெபித்தார்னா, ஏனென்றால் நன்றாய் ஜெபிக்கிற ஒருவனுக்கு தான் ஆமென் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த தூபபீடத்திலிருந்து அடுத்த இடத்துல கால் வைக்க முடியும். அடுத்த இடம் என்னன்னு கேட்டா, அடுத்த இடம் என்னது? குத்துவிளக்கு. எது? குத்துவிளக்கு. அது எதை காட்டுகிறது அப்படி என்று சொன்னால், அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அதுல நிறைய விளக்கம் இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் நிறைவு, பரிசுத்தாவின் பலன், பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் வரம், பரிசுத்தாவின் கனி, இப்படி ஆவியானவருடைய பூரணத்துவத்தை குறிக்கிறதான அந்த அனுபவம்.
அது யார் ஒருவருக்கு ஆவியானவருடைய பூரணத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்றால் ஜப ஜீவியத்தில் குறைந்தவனுக்கல்ல. ஏனென்றால் ஜலத்திலிருந்து கரையேறின இயேசு ஜபித்த போது வானம் திறந்தது, ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஜபிக்கிறவர் தெய்வ பிள்ளைக்காக பரிசுத்த ஆவி இறங்குவார். ஜபிக்கிறவர் தெய்வ பிள்ளைக்காக ஆவி வல்லமை இறங்கி வரும், அபிஷேகம் இறங்கி வரும். தேவ வல்லமை இந்த ராத்திரி வேளையிலும் யாராகிலும் அபிஷேகிக்கப்படாதவர்கள் இருந்தால் இந்த ராத்திரி கையை தட்டி ஆவியில நிரம்பி உச்சப்படட்டும், உச்சப்படட்டும், உச்சப்படட்டும். ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு எரிகிற குத்து விளக்கு உச்சப்படட்டும், உச்சப்படட்டும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் கைகளை தட்டி இயேசுவே ஒரு தேவாவியின் வல்லமை, ஒரு தேவாவியின் அபிஷேகம், ஒரு தேவாவியின் வல்லமை, ஒரு மகிமை வல்லமை ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. என்னை அபிஷேகமே எந்த அலையை நனைக்க ஆவியால் நீரப்புமே பாத்திரம் அணிந்தோடோ நிச்சல்லாலம் மூழ்கிய நெசரன்பு மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாமம் திட்டிடும் உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக இருந்து பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இருந்து பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இருந்து பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே எந்த அலையை நனைக்க ஆவியால் நீரப்புமே பாத்திரம் அணிந்தோடோ நிச்சல்லாலம் மூழ்கிய சரந்து மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாமம் திட்டிடும் உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினால் உயிர்ப்பிக்க உயிர்ப்பிங்க உயிர்ப்பிங்க முன்மாரியாக இருந்து பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி விளக்கு எரியட்டும், விளக்கு எரியட்டும், விளக்கு எரியட்டும். அணைந்து கிடக்கிற விளக்கு எரியட்டும், அணைந்து கிடக்கிற தூப வீடங்கள் எரியட்டும், அணைந்து கிடக்கிற விளக்கு எரியட்டும். அபிஷேகம், அபிஷேகம், கேளுங்க கேளுங்க, அபிஷேகம் ஆவி வல்லமை. Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. நல்லா எரியணும்னு விரும்பினா நல்ல ஜெபிங்க. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க 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 அடுத்த கால் குத்து விளக்குல வைக்கலாம். அது அணையாத தீபாமேன் விளக்கு, இடித்து பிழிந்த சுத்தமான ஒலிவை எண்ணெய் வைத்து இரவு பகலும் எரிந்து கொண்டே இருக்குமா இந்த விளக்கு. ஒரு அபிஷேகம் ஒருத்தனுக்குள்ள வரும்போது அவனை யாதொரு இருளும் தொடாது, பாவ இருள் தொடாது, மரண இருள் தொடாது, ரோகத்தின் இருள் தொடாது, வியாதியின் இருள் தொடாது. ஏனென்றால் அவன் எரிகிறவன், அவன் எரிகிறவன். இந்த ராத்திரி வேளையிலே எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக. Praise the Lord, hallelujah. அந்த விளக்குல எந்த பூச்சி விழுந்தாலும் எரிந்து போகும். என்ன விளக்கு என்ன செய்து கொண்டிருக்கும்? ஏன் சிலருடைய விளக்கு எரியலைன்னா பரிசுத்த ஸ்தலத்துல கால் வச்சிருக்கிறோம், ஆனால் தூப பீடம் அணைந்து கிடக்கிறது. தூபம் இங்கே நன்றாக எழும்ப எழும்ப ஜபம் எழும்ப எழும்பதான் வானம் திறக்கும். வானம் திறந்தாத்தான் ஆவியானவர் இறங்கி வருவா. ஆவியானவர் வந்தாத்தான் வல்லவ, ஆவியானவர் வந்தாத்தான் அபிஷேகம், ஆவியானவர் வந்தாத்தான் வரும், ஆவியானவர் வந்தாத்தான் நிறைவு, ஆவியானவர் வந்தாத்தான் தீர்க்க தரிசனம், ஆவியானவர் வந்தாத்தான் கனிகள், ஆவியானவர் வந்தாத்தான் அபிஷேகம் பற்றி எறியட்டும். இந்த ராத்திரி, இந்த ராத்திரி மங்கி கிடக்கிற திரிகள், அணைந்து கிடக்கிற திரிகள் எண்ணெய் ஊற்றப்படட்டும். கையை தட்டி கேளுங்க, எண்ணெய் ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். Praise the Lord, hallelujah. அப்போ அந்த பூரணத்தை நோக்கி இரண்டாவது காலடி எடுத்து வைக்கிறதுக்கு பேராகும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்.
அந்த பூரணத்தை நிவர்த்தி செய்வதற்காக இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன் அடுத்த காலடி எடுத்து வைக்கும் போது ஏறக்குறைய எண்டிங் பாயிண்ட்ல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பக்கத்துல போகக்கூடிய அந்த திடுக்கிடத்தக்க ஒரு அனுபவம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பக்கத்துல போகும்படியான ஒரு பாக்கியத்துல வந்திருக்கிறான். இனி ஒரு காரியம் செய்யணும். அவன் அடுத்த காலடி எடுத்து வைக்கும் போது அங்கே ஒரு மேஜையும் அப்பமும் அங்கே இருக்கிறது. அது எதை குறிக்கிறது அப்படி என்று சொன்னால், யோவான் 6:48, நானே ஜீவ அப்பம். யோவான் 6:53 சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? இதாக்கும் ஏதேனில் இழந்து போனது. பழம் சாப்பிட்டதுனால நித்திய ஜீவன் போச்சு. அப்ப நம்ம தொடங்கினது எதுக்கு தெரியுமா? இழந்ததை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? குறுகிய காலத்தில் திரும்ப பெற்றுக் கொள்ளணும். அப்போ இப்ப நித்திய ஜீவனை தருவேன் வா, நாக்கு என்னை என்ட்ரன்ஸ்ல இருந்தே இவர் அழைச்சது, வா நீ வர 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 உனக்கு நான் எல்லாத்தையும் திரும்ப என்ன செய்வேன்? அதுக்குத்தான் நான் வந்தேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் நான் வந்தேன். நான் வாசல் என்று சொல்லுகிற இது வழியாக நுழைந்தா இப்ப நான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் மேன்மையான என்னை விட்டு இழந்து போனதை எல்லாம் எனக்கு சொந்தப்படுத்துவதற்காக மெல்ல 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 இப்ப நான் இந்த பலிபீடத்தை தாண்டி, இந்த ஞானஸ்நானத்தை தாண்டி, இந்த பரிசுத்த அந்த ஜபஜீவியத்தை தாண்டி, இந்த ஜபத்தினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை தாண்டி நான் இப்ப எங்க வந்து நிக்கிறேன் தெரியுமா? இந்த மேஜைக்கு பக்கத்துல. இந்த மேஜை எதை குறிக்கிறது என்று சொன்னால், வா நானும் நீயும் என்னாவோம்? ஒன்றாவோம், சேருவோம். அல்லேலூயா. அந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினான் ஒழிய இனிமேல் என்னை விட்டு இழந்து போன அவருடைய ஜீவன் எனக்குள். அது எதை காட்டுகிறது என்றால் ராப்போஜனத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ராப்போஜனம் எடுக்கலையா நீங்க? இல்ல அப்படி ஒரு சம்பிரதாயங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க ஆமீன் பலியும் ஆகல, ஞானஸ்நானம் எடுக்கல, நீங்க பரிசுத்த ஆவியும் பெறல, நான் அதை சாப்பிடுறேனே நான் தானா ஆமீன் கேட்டால் ஷார்ட்கட்டுக்கு ஒன்றும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடமில்லை, ஒரு வழியும் இல்லை. அதனால் மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போகணும்னு விரும்பினால், அந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வந்து சேர வேண்டும் என்று விரும்பினால், இப்ப இந்த மேஜையை தாண்டாம அடுத்த திரைச்சீலைக்குள்ள நுழையவே முடியாது. அப்ப இந்த அடுத்த திரைச்சீலைக்குள்ள நான் நுழையணும், காலடி எடுத்து வைக்கணும்னா இப்ப நான் எதுல பங்கு பெறணும்? இந்த பந்தியில பங்கு பெறணும். ஆமீன். 1 கொரிந்தியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்புவீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் ஆமீன் ஞாபகப்படுத்துகிற காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் மாறுகிறோம். அல்லேலூயா. காலை வேளையில் சொன்னதை இப்ப நினைவுபடுத்தி விடுகிறேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? நோக்கம் என்ன? நோக்கம்னா ஒரு ஆதாமை நான் படைக்கிறேன், ஏன்னா இந்த ஆதாமை படைச்சு இந்த ஆதாமில் இருந்து இவனை போல ஜெனரேஷனை உண்டாக்கணும். ஆனால் அந்த திட்டம் தான் என்ன செய்தது? தோல்வியாய் மாறினது. இப்ப பாருங்க, எனக்கு ஒரு சாயல், உங்களுக்கு ஒரு சாயல், எல்லாருக்குமே ஒரு சாயல். என் ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று, உங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று. இந்த உலகத்தில் இருக்கிற 900 கோடி பேருக்கும் எல்லாம் தனித்தன்மை, எல்லாம் தனி உருவம், எல்லாம் தனி சாயல், எல்லாம் தனி ரூபம், எல்லாம் தனித்தனியாய் ஆகிவிட்டார்கள். இதுதான் பாவத்தினால் வந்தது. இப்ப எல்லாரும் தனித்தனியாய் ஆக்கப்பட்டவர்கள். இப்ப எல்லாரும் என்ன ஆக்கப்படணும்? ஒன்றாக்கப்படணும். ஒன்றாக்கப்படணும்னா அதனால தான் நாங்க பெரிய கூட்டங்கள் நடக்கும் போது
பிரெட் எல்லாம் ஒருவேளை அதிகமாய் வைக்கலாம். ஆயினும் ஒரு சின்ன கூட்டங்கள் எல்லாம் நடக்கும்போது மேக்சிமம் நமக்கெல்லாம் எப்படி காட்டி தந்தாங்க, படிச்சு தந்தாங்க, ஒரு அப்பம். ஒரு 500 பேர் வந்தாலும் எத்தனை தான்? ஏன்னா மேக்சிமம் அதை ஒழுங்கா பயபக்தியா நடத்துறவங்க ஏன்னா புளிச்ச மாவு கொடுக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு அதுவும் வெளிப்பாடு இல்லாததுனால நம்ம அவங்க சவுட்டி பிசைஞ்சு போட்டிருக்கிற புளிச்ச மாவு வாங்கிட்டு தான் இங்கே வைப்போம். சோத்திரம். அப்ப அந்த வெளிப்பாடு உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? மாவு புளிக்காம இருக்கிறதுக்காக அவங்களே என்ன செய்வாங்க? மாவெடுத்து பிசைவாங்க. அப்ப பிசையும் போது என்ன வெளிப்பாடு கிடைக்கும்? 100 பேர் உண்டு, 100 பேருக்கும் கொடுக்கணும்னு ஒரு அப்பம் சுடுவாங்க. 200 பேர் வருவாங்க, 200 பேருக்கும் கொடுக்கணும்னு அப்பம் சுடுவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன புளிப்புள்ள அப்பம் பஸ்காவில் வைக்க கூடாதானே? அதனால அப்பம் அவங்க ஆயத்தப்படுத்துறாங்க. இப்ப ஆயத்தப்படுத்த வேண்டாம், கடையில போய் பைசா கொடுத்தாவது என்ன கிட்டும்? அப்பங்கள் கிடைக்கும். அப்பம் கிட்ட அது என்ன கிடைக்கும்? அப்பங்கள். அப்பங்கள்னா என்னது? பன்மை. அல்லேலூயா. கிறிஸ்துக்கள் இப்ப வந்திருக்கு, நிறைய கிறிஸ்துக்கள். அல்லேலூயா. நமக்காக ஒரு கிறிஸ்து பலியானார்னா பிரமாணம். ஒரு அப்பத்தில், அந்த ஒரே அப்பத்தில், அந்த ஒரே பாத்திரத்தில் கொரோனா வராது, எய்ட்ஸ் வராது, சுகர் வராது, பிரஷர் வராது, பயப்படவே வேண்டாம், வச்சு குடிங்க. ஒரு அல்லேலூயா இல்ல, ஆமென் இல்ல. நாங்க பிராக்டிகலி அதை செய்கிறபடினால உங்களுக்கு சொல்லுகிறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. ஒரு குழப்பமும் இல்லை. அது மாறதே தானே. அதாவது இந்த ராப்போஜனத்தில் இருக்கிற ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஏனென்றால் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்புண்டாக புசிக்கிறான். இது நிமித்தம் 1 உங்களில் அநேகர் பலவீனர், 2 இது நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்கள், இது நிமித்தம் 3 உங்களில் அநேகர் நித்திரையாகிறார்கள். ஓகே, இது ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிரமாணம். இது ரொம்ப டேஞ்சர். இது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 5000 ஒரு 10,000 வால்டேஜை போய் பிடிக்கிறது போல. அதனாலே அந்த வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ராப்போஜன பந்தி ஒழுங்கு மரியாதை நடத்தாமல் ராப்போஜன ஸ்தலத்தில் நின்று மரித்தவர்களுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். ஏன் இது சம்பவித்தது என்று கேட்டால், பின்னணியத்தில் மனைவியோ விசுவாசிகளோ யாரோ சொல்லுவாங்க, இப்படி சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவர்களுக்கு இருந்தது. அதனாலே சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து. நமக்கு பாக்கெட்ல எல்லாம் ஒரு ஸ்கைல் உண்டு. என்னத்துக்கு? இவர் எவ்வளவு நீளம், இவருக்கு வீதி என்ன. ஆண்டவர் சொன்னார், அந்த ஸ்கைல நீ தூக்கி தூரம் போடு. தூக்கி தூரம் போட்டு ஒன்ன முதல்ல என்ன செய்? ஆள உனக்கு ஹைட் என்ன, உனக்கு வெயிட் என்ன. தன்னைத்தான் என்ன செய்யணும்? தயவு செய்து வேற யாரையும் சோதிக்க போகாதீங்க, யாரையும் அளக்க போகாதீங்க. பாஸ்டர்மார அளக்க போண்டா, அவைய கருப்பா வெளுப்பா விழுந்துனுமா எலும்பிச்சுனுமா என்ன தின்னணும் என்ன புசிச்சணும் என்ன குடிச்சணும் நம்மளை பார்ப்போம். அல்லேலூயா இல்ல, ஆமென் இல்ல. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். எனக்கு சுகரு, நான் இவரை கையை பிடிச்சிட்டு லேபில் போய் ஒரு சொட்டு ரத்தம் கொடுத்துட்டு சுகர் இருக்குன்னு பாக்குறது போலியாக்கு இன்னைக்கு நான் மனசிலாகல உங்களுக்கு. எனக்கு சுகரை நான் டெஸ்ட் பண்ணணும்னா நான் லேபில் என்ன செய்யணும்? ஒரு சொட்டு ரத்தம் கொடுத்தா எனக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும், 100 200 இருக்குன்னு. அல்லேலூயா. அதனால என்னை நான் சோதித்து ஆராய்ந்து, அதுவும் இதனுடைய ப்ரொசீஜரை சொன்னேன், பலியாகி பாவமன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் எடுத்து ஜெப ஜீவியத்தில் சரியா இருந்து பரிசுத்த ஆவி பெற்றவனுக்கு தான் இந்த பந்தி. அதாக்கும் சொல்றோம், பயம் இல்லை இன்றைக்கு. இது யாதொரு அனுபவம் இல்லாதவனுக்கு இன்றைக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? பந்தி கொடுக்கப்படுகிறது. வேதனைக்குரிய காரியம். அதனாலே ஆத்மீக மரணங்கள் சபைகளில். சரி போகட்டும், சோதித்து அறிந்தால். இப்ப மறுபக்கத்தில் அந்த பதத்தை அவன் திருப்பி போட்டால், சோதித்து தன்னைத்தானே பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு பரிசுத்தத்தோடு வந்து பங்கு பெற்றால், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனம் என்று சொன்ன இடத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களை பலமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார்.
ஏனென்றால் 12 ஆண்டுகளாக சரீரத்தில் சுகவீனத்தோடு சுமந்து திரிந்தவள் இந்த பரிசுத்தமான மாம்சமாகிய கிறிஸ்துவண்டையில் வந்து இந்த வஸ்திரத்தை தொட்டபோது 12 வருஷம் மருந்து மாத்திரையில் குணமாகாத நோய் அந்த ஸ்பாட்டில் தானே, அந்த நேரத்தில் தானே குணமானது. உண்மைன்னா இந்த அப்பத்தை கையில வாங்கும் போது இந்த அப்பம் ஒரு விடுதலை கொண்டு வரும், ஒரு சுகத்தை கொண்டு வரும், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது ஜனத்தை அனுக்கிரகிக்கும். இந்த தாயார் சொல்லி கேட்டிருக்கிறேன் நான் சாட்சி. இன்னும் எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன் சாட்சி. இந்த அம்மா வந்து சொன்னாங்க, 1 மாசம் பெண்டிங் போச்சு, என்னதோ ஒரு வெப்ராளம் போல இருந்துச்சு, ராப்போஜன் எடுத்தேன், எனக்கு அந்த வெப்ராளம் மாறி கிட்டனது. நான் சொல்லுகிறேன் சாட்சியாய், என்னை விட்டு நிரந்தரமாய் நீங்காத ஒரு தலைவலி உண்டாயிருந்தது. ஏனென்றால் பல ராத்திரி கண் விழிக்கிறோம், பல ராத்திரி டிரைவ் பண்ணி போய்கொண்டிருக்கிறோம். தூக்கம் என்று சொல்லுகிறது நமக்கு இல்லாத நாள் கடினமான தலைவேதனை. வாராவாரம் நாங்கள் ராப்போஜன பந்தி ஆசரித்து வந்தோம். ஒரு ஜப குழுவில் காலையில் 10 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் உபவாசித்து ஜபித்து கொண்டு ஒரு இடத்தில் சாயங்கால வேளையில் சூரியன் அஸ்தமிக்கும் போது கண்ணீரோ பாதங்களை கழுவிக்கொண்டு ராப்போஜன் எடுத்துக்கொண்டிருந்தோம். வியாழக்கிழமை, எல்லா வியாழக்கிழமையும். அப்போ ஒரு முறை இந்த ஜபத்தில் இருக்கும்போது என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு ஏவுதலை தந்தார். இன்றைக்கு உன் தலைவலி மாறும், அப்படி என்று நீ நம்பு, அப்படி என்று. அன்றைக்கு அந்த பிரதர் இந்த அப்பத்தை தரும்போது கண்ணீரோடு கொண்டு வந்து தந்து கொண்டிருந்தார். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன், ஆண்டவரே இன்றைக்கு இந்த அப்பம் நீர் யாரை தொட்ட போது சௌக்கியம் கிடைத்ததோ, அல்லது உங்களை யார் தொட்ட போது சௌக்கியம் கிடைத்ததோ, இந்த அப்பம் என் கையில தொடும்போது எனக்கு சௌக்கியம் கிடைக்கணும். அந்த கொடூரமான வேதனை அன்றைக்கு மாறினது உண்மைன்னா இன்றைக்கு நான் சொல்லி தருகிறோம். இன்றைக்கு ஆவியானுடைய உதவியோடு சொல்லுகிறோம், பயத்தோடு பக்தியோடு இந்த இயேசுவின் சரீரத்தில் பங்கு பெறுகிறவனுக்கு விடுதலையே, விடுதலையே. வியாதி மாறும், பலவீனம் மாறும், தூக்கமயக்கம் எல்லாம் மாறும். நீங்க ஜோமன் இருக்கும் போது தூக்கம் உங்களை பிடிக்காது. நீங்க வேத வசனத்தை எடுத்தா நீங்க தூங்கி விழமாட்டீங்க. ஏனென்றால் இது நித்திரையை மாற்றி தருகிறது, இது மரண நித்திரையை மாற்றி தரும். ஏனென்றால் இது கிறிஸ்துவனுடைய சரீரம். அதனால் இந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் யாராகிலும் சபைக்கு வந்தது நல்லது. சபைக்கு வருகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் ஐக்கியம் வைக்காத யாராகிலும் இந்த கூட்டத்தில் உண்டானால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்காக உங்களை கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் சரீரத்தோடும் இரத்தத்தோடும் ஐக்கியம் வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த கால் எங்க வைக்கலாம்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில். பயங்கர விஷயம், பயங்கர விஷயம். எழுத்தின்படியாய் ஆசாரியன் எதிர்கொள்ள போகும்போது அவனுக்கு விசேஷித்த சல்லடை வஸ்திரம் உண்டு, மணிகள் கட்டப்பட்டிருக்கும், அதுவும் தாண்டி ஒரு சங்கிலி கட்டி விடுவார்கள். அதவா இவனிடத்தில் ஏதாகிலும் ஒரு குறைவுண்டானால் இவன் இந்த திரைச்சீலையை தாண்டி கால் வைத்த உடனே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரயில்வே கிராசிங்ல எல்லாம் போகும்போது அங்க எழுதி போட்டிருப்பான் இல்லையா, 2 எலும்பு இப்படி வச்சு டேஞ்சர், அதாக்கும் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்க வச்ச உடனே அவன் விழுந்துருவான். ஐயோ என் அண்ணன் சொல்லிட்டு ஓடி போய் மோசைக்கு தூக்க முடியாது. ஆரோனை தூக்கணும். நான் மோசை எங்க நிக்கணும்? இந்த மணியை, இந்த சங்கிலியை பிடிச்சு நிக்கணும். இந்த சங்கிலியில தான் என்ன செய்ய முடியும்? இழுத்தெடுக்க முடியும். ஏன்னா கரண்ட் பிடிக்கிற நபரை ஓடி போய் நம்ம பிடிச்சா நமக்கும் ஆபத்து. அல்லேலூயா. அதனால ரொம்ப கௌரவமா இருக்கணும் ஆவிக்குரிய அனுபவம். ஐயோ அதனால எனக்கு பரிசுத்த ஸ்தலம் வேண்டாம்னு சொல்லிட்டு போனா, ஏன்னா எல்லா ஆசீர்வாதம் எங்க தான் இருக்கு? கிருபையின் ஆசனத்துக்கு வா, கிருபையின் ஆசனத்துக்கு வா. படித்தோம் அல்லவா எபிரேயர் 4:16, யாரு திருப்பண்டு அப்படி இருந்தா போதும், அங்கே உனக்காக இரக்கம் இருக்கிறது, நீ அங்க வா, ஏற்ற சமயத்தில் நான் உனக்கு அங்க என்ன செய்வேன்? உதவி செய்து தருவேன், சகாயம் செய்து தருவேன். நீ முத்தூட்டுக்கும் போண்டாம், பெடரலுக்கும் போண்டாம், ஐயோபிக்கும் போண்டாம், குழுவுக்கும் போண்டாம், எந்த பேங்குக்கும் போண்டாம்,
உனக்கு உதவி எங்க இருக்கு? நம்ம பின்ன கிருபாசனத்துல வராததுனாலயாக அங்கோட்டு போனதுக்கு காரணம். சந்தோஷம் எல்லாம் போச்சு. சகாயம் எங்க இருக்கு? வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வாருமே என் கண்கள் ஏறெடுப்பே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வாருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பே. நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எங்க இருந்தால் போதும், இந்த அண்டையில் இருந்தால் போதும். நீ அங்கே வா, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். என்னாகம 7:89 படித்தோம். நீ அங்கே வா, அங்கே நீ ஜனத்துக்கு சொல்லும்படியான என்னுடைய சத்தத்தை உன் காதுகள் தொனிக்க பண்ணுவேன். மோசே அதனாலேயாக்கு எப்போ அதுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவர் என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், கிட்டத்தட்ட 613 பிரமாணத்தை கேட்டு வாங்கி இருக்கிறார். தலைமுடி வெட்டுறதுக்கு பிரமாணம், சட்டை எப்படி போடணும்னு பிரமாணம், பேண்ட் எப்படி போடணும்னு பிரமாணம், செருப்பு எப்படி போடணும்னு பிரமாணம், எப்படி குளிக்கணும்னு பிரமாணம், எப்படி வாழணும்னு பிரமாணம், செய்வகை கட்டளை செய்யக்கூடாத வகை கட்டளை என்று 613 பிரமாணம் வாங்கி இருக்கிறார். எங்க போய் உட்கார்ந்து? அந்த ஆசன தண்டையில. ஏன் என்கிட்ட பேச மாட்டாரா? உங்ககிட்ட பேச மாட்டாரா? எல்லார்கிட்டையும் பேசுவார். நீ தைரியமா என்னண்டையிலே வா. ஃபைனலி நிறைய காரியத்தை சொல்லணும்னு நினைச்சேன். ஆமேன். 5வது ஒரு காரியம் படித்தோம், லேவியராகமம் 16:2. அங்க வா, அங்க என்ன இருக்கிறது? குளோரி, மகிமை. மகிமை என்ன இருக்கிறது? எது என்ன விட்டு போச்சு? ரோமர் நிருப புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் படிக்கும் போது எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் எல்லாரும் விட்டு மகிமை போய்விட்டது. இன்னைக்கு நான் ஒரு பீசு போன பல்பு. அதனால நான் இந்த பாளையத்துக்கு வெளியில போனதுக்கு காரணம் மகிமை இழந்து போச்சு. தேவ சாயல், தேவ ரூபம், நித்தியம் எல்லாமே. இப்ப எனக்கு ஒரு காலிங். 1 பேதுருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரமாய் சீக்கிரமாய் 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய என்னை உங்களை நம்மை தமது எந்த மகிமைக்கு? நித்திய மகிமைக்கு. என்ன மகிமைக்கு? நித்திய மகிமைக்கு. ஓ, நித்திய மகிமைக்கு எனக்கு அழைப்பு தரப்பட்டிருக்கிறது. என்ன மகிமைக்கு? நித்திய மகிமை. நித்தியம் என்றால் என்ன? ஏதேன். அல்லேலூயா. பாவமில்லாத ஒரு யுகம், அனாதி காலம், பரிசுத்தமான வாழ்க்கை, தெய்வத்தோடு கூட வாழ்ந்த காலம். அந்த நித்திய மகிமை என்ன விட்டு என்ன செய்துச்சு? இழந்துச்சு. எப்படி? எப்படின்னா நான் பாவம் செய்ததனால், பாவம் செய்ததனால் தேவ மகிமை என்னை விட்டு. இப்ப எனக்கு ஒரு காலிங், எனக்கு ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை உங்களை எங்க அழைக்கிறாராம்? எங்க இருக்கு மகிமை? கிருபாசனத்துல. புரியுது இல்லையா? அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வாசிங்க லேவியராகமம் 16:2. சீக்கிரமாய். லேவியராகமம் 16:2. ஒரு மேகத்தில் நான் காண. ஓ, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் மேகத்தில் நான் என்ன செய்வேன்? அங்க என்ன இருக்கிறது? மகிமை இருக்கிறது, மேகம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்கள், நிறைய இணை வாக்கியங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த ரட்சிப்பினுடைய நோக்கமே 1-2 வசனங்களை சீக்கிரமாய் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் நிருப புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சீக்கிரம் படியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:14. 2 தெசலோனிக்கேயர் 2:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு இப்ப பாருங்கள், இந்த ராத்திரி வேளையிலும் இந்த இடத்தில் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் முழக்குவதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. எதுக்கென்று சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால் அந்த ரட்சிப்புக்காக தேவன் உங்களை அழைக்கிறார். அப்ப ரட்சிக்கப்படுதல் இப்படி என்கிற வார்த்தையினுடைய ஆமென் அதனுடைய முடிவு எண்டிங் பாயிண்ட் என்று அதனுடைய நோக்கம் எதை குறிக்கிறது தெரியுமா? ரட்சிப்பின் மூலமாக எதை அடைய வேண்டும்? மகிமை. சொல்லுங்க பாப்பா, என்னது மகிமை? 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசியுங்கள். 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2:10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் நீங்க திட்டினாலும், நீங்க அடிச்சாலும், நீங்க சண்டை பண்ணினாலும், நீங்க காணிக்க தராட்டியும், நீங்க கோபிச்சிட்டு போனாலும், எதுக்கு தெரியுமா எல்லாத்தையும் ஊழியர்கள் சகிக்கிறார்கள்? ஒரே ஒரு காரணத்துக்காக, ஆண்டவரே இவர்கள் நித்திய மகிமை இழந்து போக கூடாது, அதனால கொஞ்சம் சகித்தாலும் ஒரு பரவாயில்லை. என்ன அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறாங்க, நாங்க எல்லாம் உங்க பல்லளிப்புக்கு கொஞ்சம் சகிக்கிறது ஏன் தெரியுமா? இழந்து போன மகிமையை நீங்கள் அடையணும். ஆமென். இந்த தோல் மாறணும், இந்த நிறம் மாறணும், இந்த ரூபம் மாறணும், இந்த சாயல் மாறணும். நித்திய மகிமை அது எங்க வச்சிருக்கிறார்? எங்க வச்சிருக்கிறார்? மகாபரிசுத்த ஸ்தலத்தில், ஹோலி மோஸ்ட் பிளேஸ், மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இந்த மகிமை வைத்துக்கொண்டு சுவிசேஷத்தை சொல்லி சொல்லி சொல்லி, சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த நித்திய மகிமைக்கு வந்துவிடு, அந்த நித்திய மகிமைக்கு வந்துவிடு. அதனால சுவிசேஷத்துல வேற எதெல்லாமோ காட்டி கொட்டும் போது எங்களுக்கு சங்கு உடையாது. சுவிசேஷத்தினால் நீங்க வேற எது வேணாலும் பேசுங்க, ஆனா இதை கூட சொல்லிக் கொடுங்க. மகனே மகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் நோக்கம் நித்திய மகிமை. நீ இழந்த மகிமைக்கு உன்னை கர்த்தர் திரும்ப அழைக்கிறார். வந்துவிடு. உன்னை விட்டு போன மகிமை, நீ பிரகாசித்துக் கொண்டிருந்த மகிமை, அவ்வளவுக்கு நீ ஜொலித்துக் கொண்டிருந்த மகிமை உன்னை விட்டு போச்சு இல்லையா? நீ செய்த பாவத்தால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனது. அந்த மகிமைக்காக அழைக்கிறார். எங்க வரணும் தெரியுமா? இங்க இருக்குது அந்த மகிமை. அதுக்கு பேரு ஷக்கினா. எப்போ இப்படி இறங்கி வந்துட்டே இருக்குமா? இஸ்ரவேலர்கள் இப்படி பார்த்துட்டே, சாரி மன்னிச்சிருங்க, ஆமேன் மன்னிச்சிருங்க, ஆமேன் பார்த்துட்டே இருப்பாங்களாம். எப்போ இதை பார்த்துட்டே இருப்பாங்களாம். ஏன்னா இது எழும்புச்சுன்னா இவங்க உடனடியா கூடாரத்தை பிடிக்கிட்டு ஓடிடுவாங்க. இது எங்க போய் நிக்குதோ அங்க அவர்கள் நிப்பாங்க. இது எவ்வளவு மாசம் நிக்குதோ அங்க பாளையம் அடிப்பாங்க. கிட்டத்தட்ட 42 பாளையம், சொல்ல சமயம் இல்லை, 42 பாளையத்தில் வந்து கூடாரம் ஸ்தாபித்தார்கள். எதுக்கு தெரியுமா? அந்த கானானுக்குள்ள போவதற்காக. அப்படி போவதற்காக எதை மாத்திரமே பார்த்தார்கள்? இந்த மகிமையை, இந்த வேகத்தை, இந்த மகிமையை பார்த்து 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 ஒவ்வொரு நாளும் பயணித்தார்களாம். அந்த மகிமை அடைவதற்காக என்னையும் உங்களையும் இன்றைக்கும் ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த இப்ப பாருங்க, 2 திரைச்சீலை தாண்டினே. ஃபர்ஸ்ட் திரைச்சீலை தாண்டினே, அதுக்கு பேர் பொதுவான ரட்சிப்பு. ரெண்டாவது ஒரு திரைச்சீலை தாண்டினே, அதுக்கு பேர் பூரண ரட்சிப்பு. இப்ப அந்த திரைச்சீலை தாண்டி ஜப வாழ்க்கையில வெற்றி பெற்று, ஆமேன், பரிசுத்தாவியில வெற்றி பெற்று, ஆமேன், அதனுடைய பூரணத்தை எட்டுவதற்கு எதோடு கூட ஐக்கியப்பட்டேன்?
அப்பத்தோட கூட ராப்போஜனத்தில் ஐக்கியப்பட்ட போது எனக்கு உள்ளம் சந்தோஷத்தும் நடுங்கிக் கொண்டு இருக்கிறது. ஏன்னா 3வது நான் காலடி எடுத்து வைக்க வேண்டிய பகுதி என்னது? இப்ப நான் மகிமையை பார்க்க வேண்டிய இடம். இப்போ நான் பயங்கரமான ஒரு பிளஸிங்கை சுதந்திரிக்க போறேன். இப்போ இன்னும் நான் ஒரு 2-3 வார்த்தை என்னுடைய உள்ளத்துல ஏவுதல் வருகிறபடி நான் சொல்லுகிறேன். இன்னும் நான் காலடி எடுத்து வைக்க போகிறது எதுக்கு தெரியுமா? சீக்கிரமா ஒரு 3 வசனத்தை கூட வாசித்துட்டு ஏசாயா 57:14 சீக்கிரமாய் ஏசாயா 57:14 இல்லம்மா 57:14 நித்தியவாசி. எத்தனாவது வசனம்? 15. மன்னித்துக் கொள்ளுங்கள், 15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவர். யாராவது ஒரு ஆள் சத்தமா? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவராகிய மகத்துவம் உன்னதமான. நல்ல கவனிக்கணும் இந்த வசனம், பயங்கர நம்மை நடுங்க செய்கிற வசனம். பரிசுத்தம் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம். நல்ல கவனிக்கணும். என்ன ஸ்தலத்துக்கு பக்கத்துல வர போகிறோம்? பரிசுத்த ஸ்தலத்தில் யார் வாசமா இருக்கிறது? அவர் வாசமா இருக்கிறார், தெய்வம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி இருக்கிறது யாரு? மனுஷன் என்றைக்கு ஆமென் பிரிந்து போனானோ அந்த தெய்வமாக்கு எங்க இருக்கிறது? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நவீன் ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. என்னன்னு தெரியல, இந்த கூட வந்து பிரதர் போன் அடிச்சுட்டே இருக்கிறார் ஃபுல்லா. என்னன்னு தெரியல. ஓடியா. பிரைஸ் லார்ட், மன்னித்துக் கொள்ளுங்க. நம்ம கூட வந்து பிரதர் அடிச்சுட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. ஓடி போக்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர் யாரு? அந்த பரிசுத்த தெய்வம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. எதற்காக? இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வான்னு என்ன அழைக்கிறதுனுடைய நோக்கத்தை பாருங்க. ஏன்னா தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் என்ன ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாசமா இருக்கிற கர்த்தர் என்ன அங்க இருக்கிற என்ன படிப்படியா இங்க வான்னு என்ன அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. செத்து போன என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக காத்து கொண்டிருக்கிறார். என்னை விட்டு போன ஜீவனை, அந்த தேவ ஜீவனை மறுபடியும் ஜீவனோடு மாற்றுவதற்காக இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கிறது. நான் விடுகிறேன். அல்லேலூயா. 2 அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், 1 என்னை ஜீவனோடு மாற்றுவதற்காக காத்திருக்கிறாரானால் 2 அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? 63ஆம் சங்கீதம் 2வது வசனம் சீக்கிரம் படிங்க. 63ஆம் சங்கீதம் 2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை. யாரை பார்க்க ஆசை? இப்ப பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது யாரு? கர்த்தர் அங்க இருக்கிறார். இப்ப தேவபக்தன் நேரம் விடிந்ததுமே எழுச்சு காலையிலே காத்து கிடக்கிறார். எதுக்கு? யார பார்க்கணும்? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க எனக்கு என்ன இருக்கு? ஆசையா இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது யாரு? கிருபாசனத்தில் இருக்கிறது யாரு? இந்த உடன்படிக்கை பெட்டியோடு இருக்கிறது யாரு? இந்த திரைச்சீலைக்கு இந்த பக்கத்தில் நிக்கிறது யாரு? பயங்கர பிரகாசமுடைய ஒரு தெய்வம். அதுல தகுதி இல்லாம போயிட்டோம்னா ஆமென். இப்ப சமயம் இல்ல, நீங்க வீட்டுல போய் படிச்சா போதும். அப்போஸ்தலர் நடபடிகள் 22 திருப்பண்டா பவுல் சொல்லுவார், அந்த ஒளி அடிச்சதுனால என் கண்ணு என்ன செய்து போச்சு? கெட்டு போச்சு. தப்பி தவறி யாராவது இதை ஆமென் ஒரு நிர்விசாரத்தோடு பார்த்தாங்கன்னா முடிஞ்சு கதை. அவ்வளவுக்கு பயபக்தி உரியவராக அங்க இருக்கிறது. அல்லேலூயா. அங்க பணிந்து வருகிறவர்களுடைய ஆவி என்ன செய்யப்படும்? அவங்க உயிர்ப்பிக்கப்படுவாங்க. 2 ஞானம் விடியதற்கு முன்பதாகவே எழும்பி காத்து கிடக்கிறார்கள். தேவனே நீர் என்னுடைய அதிகாலமே உம்மை வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என்னுடைய ஆத்துமா மேல் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க.
அப்ப மகிமை பார்க்க வருகிறவங்க எல்லாம் குறைந்தபட்சம் 12 மணி 1 மணி 4 மணி 3 மணிக்கெல்லாம் எழும்பி பாடுவாங்க. அல்லேலூயா. எஜமானன் இயேசு முகம் தேடுவே, என் கண்கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவே, என் கண்கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. ஓ காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவா. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு. காலை ஜெபம் ரொம்ப முக்கியம். விடியற் காலை எழும்புகிறது ரொம்ப முக்கியம். விடியற் காலை எழும்புனா ஆமீன் யாரை காணலாம்? ஆமீன் இப்படியே காத்து கிடந்தாரா? அதனால் பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன கண்டார்? உமது மகிமையும். அங்க என்ன இருக்கு? மகிமை இருக்கு. இதை ஒன்னத்தான் நான் பேசணும்னு விரும்பிட்டு நிற்கிறேன். ஒரு வார்த்தையை சொல்றேன். இன்னும் நான் ஏன் இந்த பலிபீடத்தில் நிற்காம, ஏன் இந்த ஞானஸ்நானத்தோடு நிற்காம, ஏன் ஜபஜீவியத்தோடு நிற்காம, ஏன் அபிஷேகத்தோடு நிற்காம, ஏன் ராப்போஜனத்தோடு நிற்காம, ஏன் இதுக்குள்ள நுழையணும்னு விரும்புகிறேன்? அல்லது எதற்காக என் அங்க வரைக்கும் வான்னு அழைக்கிறாருன்னா, 3வது எபிரேயர் நிருப புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசி. எபிரேயர் 9:12. சீக்கிரமாய். இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினால் ஒரே தரம் மகாபரிசுத்த அந்த இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து கவனிங்க கவனிங்க கவனிங்க, என்ன உண்டு பண்ணினாரா? நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்போ அங்க ஃபர்ஸ்ட்ல கிடக்க திரைச்சீலைக்குள்ள நுழைஞ்சதுனால் நித்திய ரட்சிப்பு இல்லை. இந்த 2ஆம் திரைச்சீலைக்குள்ள நான் வந்தேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 1ஆம் திரைச்சீலையை நுழைந்தேன் என்று சொல்லுகிறது 2 வார்த்தைகளின் அர்த்தம். 1 பாவ மன்னிப்பு, 2 ஞானஸ்நானம் பெறுதல். பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எக்கச்சக்கம். காமன் சால்வேஷன். நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் ரட்சிக்கப்பட்டேன். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ரட்சிப்பு பூரணமாகவில்லை இன்னும். அப்ப ஞானஸ்நானம் பெற்றவன் எதுக்குள்ள நுழையணும்? அடுத்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு பேரு பூரண ரட்சிப்பு. பூரண ரட்சிப்பு அப்படி என்பது நிவர்த்தி ஆகிறது எப்போ? பூரண ஜபம், பரிசுத்தாவின் பூரணம், ராப்போஜனத்தில் பூரணம். ஒரு நாளும் இந்த பந்தி ஆராதனை விடாதபடிக்கு இப்பவும் என் பேர் என்ன மீட்பு நான் அடையவில்லை? நித்திய மீட்பு. அதனால ராப்போஜனம் எடுக்கிறேன் இன்னும் திருப்திப்பட முடியாது. அடுத்த திரைச்சீலை தாண்டணும். அடுத்த திரைச்சீலை மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நுழைஞ்சதுனால என்ன மீட்பு? நித்திய மீட்பு. அழைப்பு எங்க போவதற்கு? நித்திய மகிமைக்கு, நித்திய ஜீவனுக்கு, நித்திய சாயலுக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு. அழைப்பு இகலோகத்துக்கு அல்ல, நித்திய வீட்டுக்கு போகும்படியாக அழைப்பு, நித்திய பரலோகத்துக்கு போகும்படியாக அழைப்பு, இந்த உலகத்திற்கு அல்ல. அதனால நான் சொல்றேன், ராப்போஜனம் எடுத்தாலும் போக முடியாது. நான் ராப்போஜனம் எடுக்கிறேன் என்று படி தட்டினால், பிரதர் இன்னும் ஒரு சீலை கிடக்குது, இன்னும் ஒரு சீலை கிடக்குது. இந்த சீலையாக்கும் 2 கைகளிலும் கால்களிலும்
ஆணிகளை கடாவப்பட்டு கொல்கதா மேட்டுக்கு நேராக உயர்த்தப்பட்டு நிற்கும் போது 1வது வார்த்தை, 2வது வார்த்தை, எக்ஸெட்ரா 5வது வார்த்தை, 6வது வார்த்தை, 6வது வார்த்தையில் சொன்னார், டெட்டலிஸ்டா முடிந்ததே, கடன் அடைச்சிட்டு இனி செய்ய ஒண்ணு இல்லை, அப்பத்தை நொறுக்கிட்டு சரீரத்தை கிழிச்சிட்டு இனி ஏதாவது உண்டா? ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. 6வது வார்த்தையை முடித்துட்டு சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில். இது சொல்லி முடிக்கல, கீழிருந்து மேல வரைக்கும் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. என்னத்துக்கு தெரியுமா? தைரியமா கால் எடுத்து கிருபாசன தண்டையில போக, நித்திய ரட்சிப்படைய, நித்திய மீட்படைய, நித்திய விடுதலை, நித்திய சுதந்திரம், நித்திய நன்மை, நித்திய ஆசீர்வாதம். விலையேறப்பட்ட திருரத்தமே அவர் மீளாவில் நின்று போயுதே, விலையேறப்பட்ட திருரத்தமே அவர் மீளாவில் நின்று போயுதே, விலையேறப்பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனே, விலையேறப்பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனே, பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ அன்பு கிடையாகுமோ, அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, விலையேறப்பட்டதி ஒருத்த மேயாவர் மீளாவில் நின்று போயுதே, விலையேறப்பட்டதி ஒருத்த மேயாவர் மீளாவில் நின்று போயுதே, விலையேறப்பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனே, விலையேறப்பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனே, இயேசுவே கல்வாரி கருணையிலே காயங்களில் காணுதே, கர்த்தரே சூபாரனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தரே சூபாரனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது வார்த்தை, அதுக்கு முன்பதாகவே கதறினார், என் தேவனே, என் தேவனே, ப்ளீஸ் ஏன்பா என்ன கைவிட்டி, ஏன் என்ன கைவிட்டி? பதில் வந்து சேரல, பதில் வந்து சேரல, பதில் சேர முடியாது. ஏனென்றா டெட்டலிஸ்டா நடந்து தீரணும், கிழிக்க வேண்டிய ஒரு இடம் கிழிக்கப்படணும் இன்னும். அதனால பரலோகம் மௌனம் சாதித்தது. பிதா முகத்தை அடைத்துக் கொண்டிருந்தார். இயேசுவே, நான் கதறுகிற சத்தத்திற்கு ஏன் திறக்கவில்லை? திறக்காது, திறக்காது. ஏன்னா என்ன பரிசுத்த செலவரைக்கும் கொண்டு போகையாக்கு இறங்கி வந்தது, என்னை மகா பரிசுத்த செலவரைக்கும் சேர்க்கணும், எனக்கு நித்திய ரட்சிப்பை தரணும், எனக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணணும். அதனால பரலோகம் மௌனம் சாதித்தது, பதில் சொல்லவில்லை. அடித்தாங்க, நொறுக்குனாங்க, கிழிச்சாங்க. ஆமென். அண்ணா விசாரித்தார், ஆமென், குற்றப்படுத்த முடியல. காய்பா விசாரித்தார், குற்றப்படுத்த முடியல. ஆசாரிய சங்கம் 72 பேர்
கூடுகிற இடத்துல ஒரு ராத்திரி ஃபுல்லா வெட்டப்பட்டு ஏதாவது குற்றச்சாட்டலாம் முடியல. ஆமென். தேசாதிபதி இடத்தில் அனுப்பி வைத்தார்கள். அவருக்கும் நியாயமான குற்றச்சாட்டு இல்ல. ஏரோது கலிலேயாவுக்கு உட்பட்டவரா, ஏரோது இடத்தில் அனுப்பி வைத்தார்கள். அவனுக்கும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் திரும்ப மறுபடியும் தேசாதிபதியின் இடத்தில் அனுப்பி வைத்த போது ஒருத்தி ஓடி வந்து சொல்ல, நோ, அவரை ஒன்றும் செய்யக்கூடாது, நான் சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டேன், அவரை தொடக்கூடாது. பின்ன ஏனையா அவரை நொறுப்பதற்காக பரலோகம் ஒப்பு கொடுத்தது? ஏனென்றால் இந்த மாம்சம் கிழிக்கப்படாவிட்டால் என்னுடைய திரைச்சீல கிழியாது, எனக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் வர முடியாது, எனக்கு மகா பரிசுத்தர் அடைய முடியாது, எனக்கு நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு நித்தியத்தை அடைய முடியாது. அதனால் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டேன் என்று சொல்லாதீங்க. அதுக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்கிறது, அங்க ஒரு திரைச்சீல கிடக்குது. அதுக்கு பேராக்கும் எபிரேயர் 5ஆம் அதிகாரம். ஆமென். அதனுடைய ஆமென் 9வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 5:9. தாம் இயேசு இப்பொழுது யாரானாரா? பூரணர். தாம் பூரணரான பின்பு கீழ்ப்படுகிற யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ, யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ, யாரெல்லாம் ஜெபித்து ஜெயம் பெற்றார்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றார்களோ, யாரெல்லாம் அவருடைய சரீரத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறி தமக்கு கீழ்ப்படிந்தார்களோ, கீழ்ப்படிந்தவர்களுக்காக நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு இப்போதான் இவர் காரணமாவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியாது. நாம் மனம் திரும்பினேன்னு சொல்லுகிறவனுக்கு அவர் காரணர் அல்ல. என்ன தயவு செய்து மன்னிக்கணும். நான் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை பிரசங்கம் பண்ணுகிற இயேசு, நான் பாவ மன்னிப்பு பெற்றேன் என்று சொன்னவனை நித்தியத்துக்கு கொண்டு போக அவர் காரணர் அல்ல. நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிற எங்கள் இயேசு என்று சொல்லுகிறவர் ஞானஸ்நானம் எடுத்தவனை நித்திய ரட்சிப்புக்கு கொண்டு போக காரணர் அல்ல. நாங்கள் இன்றைக்கு பிரசங்கிக்கிற இயேசு, நான் நல்ல ஜெபிக்கிறேன் பிரதர் என்று சொல்லுகிறவனை கொண்டு போக காரணர் அல்ல. நாங்கள் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற இயேசு, நான் பரிசுத்த ஆவியினால் பிசாசை துரத்துறேன், வரத்தினாலும் கிருபையினாலும் நான் பயங்கரனாக்கொண்டு சொன்னால் அந்த இயேசு நித்தியத்துக்கு சேர்க்க காரணர் அல்ல. நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற இந்த இயேசு, நான் டெய்லி மாதந்தோறும் இயேசுவின் சரீரத்தோடு இரத்தத்தோடு ஐக்கியப்படுகிறேன் என்று சொன்னாலும் காரணர் அல்ல. உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஆனா என்ன தயவு செய்து மன்னிக்கணும். இதுதான் ஒரிஜினலி ட்ரூத். ஏனென்றால் அவர் என்ன ஆனாராம்? பூரணரானார். நான் யாராகணும்? மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல யோவான் பூரண சற்குணராகணும். இங்கிருக்கிற ஒவ்வொரு பெயர்களை உடையவர்கள் ஆகணும். ஏனென்றால் இயேசு பூரணரானார். அவர் பூரணரான பின்பு யாரெல்லாம் பூரணராவதற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறார்? நித்திய ரட்சிப்பு, எட்டர்னல் சால்வேஷன். இந்த 3வது திரைச்சீலைக்கு பேராக்கு என்னது? கிழிச்சு மாற்றப்பட்டதல்லவா, கிழித்தெறியப்பட்டதல்லவா. அதுக்கு பேராக்கு என்னது? நித்திய ரட்சிப்பு. அதையும் செய்து விட்டார். நான் இதுவரைக்கும் தான் வருவேன், அதுக்கு மேல வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால இனி விரைக்கண்டா, இனி செத்து போவேன் என்று என்ன செய்யண்டா? விரைக்கண்டா. என்ன சொன்னார் எபிரேயர் 4:16? ஆகையால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை கண்டடைய தைரியம் அடையுங்கள். என்ன அடையுங்கள்? பயப்படண்டா. என்ன அடையுங்கள்? தைரியம் அடைந்து என்ன செய்யலாம் தெரியுமா? கிருபாசன தண்டைக்குள்ள நுழையும் போது அங்க ஒரு பூரண மகிமை வெளிப்படும். அந்த பூரண மகிமை என்னை நிரப்ப ஆரம்பிக்கும். அந்த பூரண மகிமை என்னை மூடும். அதுக்கு அடையாளமாக
தபார்னு சொல்றேன், தந்த நேரத்தில் நிறுத்துவேன். இன்னும் 15 நிமிஷம் இருக்கு, கோபிக்காதீங்க. இனி நாளைக்கு என்ன லெட்டர் போட்டாலும் நான் வரமாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் நானே சொல்லி விடுகிறேன், வசனத்தை கவனியுங்கள். 16வது வசனம், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தார். 19வது வசனம், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். 20வது வசனம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 22வது வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 24வது வசனம், கர்த்தர் கற்பித்தபடியே. 26வது வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 28வது வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 32வது வசனம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. கற்பித்தபடியே, கற்பித்தபடியே, கற்பித்தபடியே. பிரமாணத்தை மாற்றுறது, ஞானஸ்நானத்தை மாற்றுறது, ராப்போஜனத்தை மாற்றுறது, ஆமென், பரிசுத்தத்தை மாற்றுறது, கற்பித்தபடியே. எல்லாம் கற்பித்தபடியே. பிளீஸ் தயவு செய்து மாற்றாதீங்க. எல்லாம் கற்பித்தபடியே. கீழ்ப்படிதல். என்ன நடந்துச்சு? 34வது வசனம், அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பினது. கைகளை தட்டி இயேசுவே என்னுடைய மகிமை, 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 மகிமை. அல்லேலூயா. இத்தனையும் செய்து முடித்த போது என்ன இறங்கி வந்தது? எதற்கையா நான் இதுவரைக்கும் வரணும்? இந்த இடம் வரைக்கும் வந்தா தான் மகிமைனா, இந்த மகிமையினால் என்ன பெனிஃபிட்? 2 காரியம் சொல்றேன் ப்ளீஸ். 2 காரியம். எதற்கு மகிமை? ஒன்று நான் சொன்னேன், என்ன இந்த மகிமை தான் என்ன விட்டு என்ன செய்து போச்சு? இந்த மகிமை தான் நான் என்ன செய்யணும்? அடையணும், திரும்ப கொண்டு வரணும். ஏன் இந்த மகிமை எனக்கு தேவை அப்படி என்று கேட்டால் நிறைய இருக்கிறது சொல்லித்தர. 2 காரியம். 1, ரோமர் நிருப புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமாய் முடிச்சிருவோம். ரோமர் 6:4. ஓ, மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து என்ன செய்தபடியே. ஒருபோதும் போதும் நமக்கு விஷயம் அதுதான். ஏன் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வந்து இந்த கிருபையின் ஆசனத்தில் இருக்கிற இந்த மகிமைய, இந்த வல்லமைய நான் ஏன் அடையணும்? ஏன் நான் சாகிறதுக்கு முன்பதாக ஏன் இந்த மகிமையை நான் பெற்றுக்கொண்டு நான் அடைந்து கொண்டு சாகணும்னு கேட்டா, கிறிஸ்தவத்துக்கு ஒரு அடித்தளமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு பேராக்குனது உயிர்த்தெழுதலாம். புரிஞ்சதற்காய் ஸ்தோத்திரம். என்னது காத்திருக்கு? பிரஷர் வரட்டு கலங்காதீங்க, சுகர் வரட்டு கலங்காதீங்க, சங்கடம் வரும் நம்ம உடம்பானதுனால. காலொடிஞ்சோ கை ஒடிஞ்சோ கலங்காதீங்க, வேற ஏதாகலும் பிரச்சனையா கலங்காதீங்க, மரணம் சந்திக்கிறதா கலங்காதீங்க. என்ன காத்திருக்கிறது? உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. மண்ணுக்குள்ள புதைச்சாலும், மண்ணை போட்டு நம்மளை மிதிச்சாலும், மண் மறைந்து நம்முடைய பெயர் மறைஞ்சாலும், கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவய காலத்தோடும் வருவார். வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க எழும்புவாங்க. ஒரு நிமிஷம் கேட்கலாம், எப்படி எழும்புவாங்க? இயேசு எப்படி எழும்பினாரையா? இந்த அடிச்சு நொறுக்கி கிழித்து நார் நாராக்கப்பட்ட சரீரம் என்று சொன்னீங்களே, அந்த சரீரம் எப்படி எழும்பினது? எப்படி எழும்புச்சுன்னா ரெஃபரன்ஸ் இருக்கிறது, வீட்டில் போய் படிங்க, இப்போ திரும்ப வேண்டாம். லூக்கா 9:38 இருந்தும் மத்தேயு 17:1 இருந்தும் படித்தால் எப்படி எழும்பினது அப்படி என்று கேட்டால், இந்த கிறிஸ்து வந்தபோது அப்படியே இருக்கணும். ரோமர் 8:3 பாவ மாம்சத்தின் சாயலின்படி வந்தார். அதனால சொல்றோம், இயேசு ஒன்று போட்டாய் வைக்காதீங்க, இயேசு ஒன்று போட்டாய் வணங்காதீங்க, இயேசு ஒன்று குடில் கட்டாதீங்க, இயேசு ஒன்று விக்கிரகம் வாங்கி வைக்காதீங்க, இயேசு ஒன்று சொருபம் வைக்காதீங்க. ஏனென்றால் இயேசு வந்தது மகிமை இழந்த என்னை மீட்க. அவரும் மகிமையை விட்டு மனுஷராய் இந்த உலகத்தில் வந்தார். அதை யாரும் பார்த்து வரைஞ்சதில்லை. அதவா நீங்க பார்த்து வரைந்ததுண்டானால் அந்த சாயலுக்கு பேரு ரோமர் 8:3 படி பாவ மாம்சத்தின் சாயல், பிலிப்பியர் 2:5 படி மனுஷ சாயல், எபிரேயர் 2:14-15 படி மாம்ச சாயல். இதெல்லாம் சாயல்.
அப்ப இந்த சாயலை மாற்றுவதற்காக இயேசு ஆமென் தாபோர் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து தனித்திருந்து என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணின போது அவருடைய பாவ மாம்சத்தின் சாயல் அவரை விட்டு என்ன செய்தது? மாறினது. அவருடைய முகம் என்ன செய்தது? பிரகாசித்தது. என்ன அடைய தொடங்கினது? மறுரூபம் அடைய தொடங்கினது. பேதுரு நின்று பார்க்கிறார். ஐயோ, இத்தனை நாள் நமக்கு கூட இருந்த இயேசுவா இது? யாக்கோபு நின்று பார்க்கிறார். ஐயோ, இதா இயேசு? ஐயோ, இவருடைய வஸ்திரம் எல்லாம் வெளிச்சமானதே, இவருடைய முகம் எல்லாம் சூரியனை போல மாறினது. ஐயோ, என்ன இவங்க கூட நடந்த இயேசு அல்ல இவங்க பார்த்தது. இந்த இயேசுவினிடத்துல என்ன வந்து சேர்ந்தது? மகிமை. புரியுறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவரிடத்துல என்ன வந்து சேர்ந்தது? மகிமை. இயேசு இப்ப என்ன செய்தார்? மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். இப்ப 3வது நாள் என்ன நடந்தது தெரியுமா? மேலும் பிதாவின் மகிமையினால் இயேசு மரண சரீரத்தை விட்டு எழுந்தார். உயிர்த்தெழுதல் எதனால் வரும் தெரியுமா? அங்க நிக்கிறதுனால அல்ல, இங்க இருக்கிற மகிமைய இன்றைக்கு நீங்க வந்து உங்களுடையதை மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு நான் சொல்றேன், நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. மண்ணுக்குள்ள போனாலும், மண் மறைஞ்சு போனாலும், உலகம் மறந்தாலும், நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து எனக்கு ஒரு ஆமென் உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல் உண்டாகணும் நான் கிறிஸ்தவ உலகத்துக்கு சொல்லுகிறோம். அங்க நிக்காதீங்க, மகிமை அண்டையில் வந்து சேருங்க. இந்த மகிமை என்ன டச் பண்ணலன்னா இந்த சரீரம் உயிரோடு எழும்பாது. எப்படி எழும்பும்? மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, எக்காலம் முழங்கும் போது மகிமையாய் எழும்போம். ஓ, எக்காலம் முழங்கும் போது மகிமை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். மண்ணான இந்த உடவலகதனோ மண்ணாக போனார், உடவலகதனோ மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, எக்காலம் முழங்கும் போது. போது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க. என்னை விட பாஸ்டா கிளாக் ஓடிட்டு இருக்கு. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. எதனால் எழும்ப போகிறது? மகிமையினால். ஆண்டவருக்கு ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபையினுடைய ஒற்ற நோக்கத்தை சொல்லித்தரட்ட ஒரு வார்த்தையில் ஒற்ற நோக்கம். என்ன நோக்கம் தெரியுமா? எபேசியர் 5:26 திருப்பண்டாம். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரைய மாற்றி திரைய மாற்றி பரிசுத்தம் பண்ணி பூரண மகிமை உள்ள சபை. அல்லேலூயா. அப்ப சபை உலகத்தில் இருக்கும் போது தானே என்னதை காணணும்? மகிமை அடையணும். அல்லேலூயா. அதனால தானே ஊழியக்காரங்க மரித்து கிடக்கும் போது போய் பார்த்துட்டு வர்றீங்க. அவருக்கு முகம் பிரகாசமா இருந்தது. என்னதான் படுக்கையில கிடந்தாலும் அவருக்கு முகம் எப்படி இருந்தது? ஆகுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கிருபாசன வரைக்கும் வந்து ஆகும், இந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வந்து ஆகும். அல்லேலூயா. அப்படி பிரகாசித்துக் கொண்டே மரிக்கலாம். அல்லேலூயா. இல்ல மரணம்னாலே பயப்படுறீங்களோ? சந்தித்தாக வேண்டும். எட்டர்னல தீர்மானிக்கக்கூடிய ஒன்று ஒன்றென்றால் அதுக்கு பேர் தான் மரணம். மரணம் என்கின்ற ஒன்றில் ஒரு மனிதன் 2 காரியத்தை தீர்மானிக்கிறான். ஒன்று நித்திய பரலோகம், ஒன்று நித்திய பாதாளம், நரகம். இந்த மரணத்துக்கு முன்பதாக நான் தேர்ந்தெடுக்கிற 2 தனிப்பட்ட பாயிண்ட் இருக்கிறது. ஒன்று ஆமேன் 2 வாசல். நான் ஆமேன் எட்டர்னல் லைஃபுக்காக, நித்திய வாழ்வுக்காக வருகிறேன், இல்லை நான் நித்திய நரகத்துக்காக போகிறேன். அதனால சிலருக்கு இந்த பூமியில் மரணத்தை சந்தித்தே ஆகணும். அப்படி யோவான் மரணத்தை சந்தித்தால் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று அதுக்கு முன்பதாக உலகத்தில் இருக்கும்போது எதை பார்த்துட்டே? மகிமையை பார்த்துட்டேன். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் காத்து கிடந்து எதை கண்டுட்டே? மகிமை.
உதாரணத்துக்கு வீட்டில் போய் படித்தா போதும். அப்போஸ்தலர் 7 ஸ்தேவான் விஷயம். ஸ்தேவான் சாகிறதுக்கு முன்பதாக இதோ தேவனுடைய மகிமையும், பார்த்தீங்களா, இதோ தேவனுடைய மகிமையும் இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறதை நான் இனி என்ன கல்லறிடா, பரவாயில்ல, இனி என்ன கல்லறி, இனி என்ன கொல்லு, நான் யாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், எந்த ஸ்டேஷனுக்கும் போக மாட்டேன், என்ன எறி, நான் சாகட்டும். ஏன்டா சாவ விரும்புற, ஏன் சாவ விரும்புற, ஏன்னா மகிமே என் கண் கண்டது, மகிமே என் கண்டு கண்டது, அதனால நான் டைரக்டா இப்ப மேல போவேன். மகிமே பார்த்துட்டு, பிரகாசத்தை பார்த்துட்டு, வானம் திறந்தது, மகிமே கண்டு கொண்டேன். அதனால மகிமையை கண்டா சாவுக்கு பயம் இல்லை. அது எக்காலம் முழங்கும் போது மகிமையாக எழும்பி வரும். 2 பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை உள்ள சரீரம், வல்லமையான சரீரம். வாசியுங்கள் பிலிப்பியர் 3:21. ஒரே வசனத்தில் முடிக்கிறேன். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய வல்லமையான செயலின்படி என்னுடைய இந்த சரீரத்துக்கு பேர் என்ன பேரு? அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரம். அவருடைய சரீரம் என்ன சரீரம்? மகிமையான சரீரம். ஹல்லேலூயா. என் சரீரம் என்ன சரீரம்? வியாதியுள்ள சரீரம், நோயுள்ள சரீரம். பாஸ்பரஸ் குறைஞ்சது, பொட்டாசு குறைஞ்சு போச்சு, யூரியா கிரேட்டின் அதிகமாயிடுச்சு, சிறுநீரகம் அவுட் ஆயிடுச்சு, ஹார்ட் பிளாக் ஆயிடுச்சு, எலும்பு உடைஞ்சு போச்சு, நரம்பு கட்டாயி போச்சு, தோல் அழுகி போச்சு, மாம்சமெல்லாம் நாற்றம் வச்சு போச்சு. என்ன, எனக்கு பேர் என்னது? அற்பமான சரீரம். ஆனால் நாம் போய் கண்டவருடைய சரீரம் என்ன சரீரம்? எதுக்கையா இந்த மகிமை அண்டையில் வாருங்கள் என்று இயேசு இன்றைக்கு ஒருவனை அங்க நிற்கிறவர்களை மகிமை அண்டைக்கு வாருங்கள் என்று அழைப்பதனுடைய 2வது blessing. 1 உயிர்த்தெழுதல், 2 கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையான blessing, ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மறுரூபமாகுதல். அல்லேலூயா. மறுரூபம்னா என்ன? அதே தேவ சாயல், அதே தேவ ரூபம், அதே தேவ பிளஸ் மகிமை. எல்லாத்திலும் யார போல? இப்ப தேவ பிள்ளையா இருக்கிறேன். இனி எப்படி இருப்பேன் என்று வெளிப்பாடு கிடைக்கல, ஆயிலும் ஒரு வெளிப்பாடு உண்டு. அவரை நான் காணும் போது அவரை போல நான் மாறுவேன். ஏதேனில் என் சாயல் இழந்தது, இந்த மகிமை திரும்பவும் எனக்கு ரூபத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க நிறம் மாற போகுது, உங்க தரம் மாற போகுது, உங்க வியாதி மாற போகுது, உங்க கண்ணீர் மாற போகுது. இயேசு வருகிறார் உங்களை மறுரூபப்படுத்த, என்னை மறுரூபப்படுத்த. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், மகிமையோடு வருகிறார். இந்த மகிமை இப்படி நம்ம பிரசங்கம் பண்ணி நிற்கும் போது என் உடம்புல டச் ஆகும். இந்த ரூபம் மாறி பரலோக சாயல் எனக்கு கிடைக்கும். அதனால எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். தைரியமா எங்க வாங்க? இங்க வரைக்கும் வாங்க, பரிசுத்த ஸ்தலக்கு வரைக்கும் வாங்க. இங்க உங்களுக்காக மகிமை மேல் மகிமை காத்து கிடக்கிறது. நமக்கு எழும்போமா? சமயம் கூடுனா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. பிரைஸ் தி லார்ட். எழும்பி நிக்கலாம். மகிமை தாருன்னு கேளுங்க. மகிமை வேணும் ஐயா, மகிமை வேணும். எல்லாரும் நாவுகளை திறந்து இயேசுவே தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க, கேளுங்க. 2 நிமிஷத்துல முடிக்க விரும்புகிறோம். முடிஞ்சா எல்லாரும் எழும்பி, வெளியில நிக்கிறவங்களும் எழும்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி 1 நிமிஷம் கைகளை திறந்து ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் நாவுகளை திறந்து ஹல்லேலூயா. 2 நிமிஷம், 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுமா? 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட்.
எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சோத்ரம், 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 சோத்ரம். Praise the Lord, hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Praise the Lord, praise the Lord. மகிமை, மகிமை, மகிமை. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த தேவ மகிமை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவ மகிமை. ஒரு நிமிஷம் கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே வாய்களை திறந்து கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த மகிமை என்ன நிரப்பட்டும் ஐயா, இந்த மகிமை என்ன நிரப்பட்டும் ஐயா. ஒரு நிமிஷம் கேட்பீங்களா, ஒரு நிமிஷம் கேட்பீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே, ஹல்லேலூயா. Praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, ஆமென். ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் கண்ணை மூடி. அப்பா ஆமென், நான் பலிபீடத்துல நிக்க கூடாது, நான் இந்த வெண்கல தொட்டியில நிக்க கூடாது ஆண்டவரே, நான் இந்த 1வது திரைச்சீலைக்கு வெளியில நிக்க கூடாது. ஆமென், நான் அதுக்குள்ள நுழையணும், நான் இந்த அதுக்குள்ள நுழையணும், நான் இந்த ஆமென் குத்து விளக்குல நிக்க கூடாது, ஆமென் தூபபீடத்துல நிக்க கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா. திருசபையே உன் தீபங்கள் எல்லாம் சூரிய பிரபையாய் திலங்கட்டுமே. திருசபையே உன் தீபங்கள் எல்லாம் சூரிய பிரபையாய் திலங்கட்டுமே. மகிமையின் ரகத்துடன் உரித்திடும் போது மணவாளனோடு நாம் மறுரூபமாவோம். மகிமையின் ரகத்துடன் உரித்திடும் போது மணவாளனோடு நாம் மறுரூபமாவோம். சீயோனே நீ விழித்தெழும் விடுவாய், சாலேமின் ராஜனீதோ வருவதா. சீயோனே நீ விழித்தெழும் விடுவாய், சாலேமின் ராஜனீதோ வருவதா. சீலகுணமுள்ள அன்பின் தயாளன் ஆகாய வேகத்து எழுந்திடுவாரா. சீலகுணமுள்ள அன்பின் தயாளன் ஆகாய வேகத்து எழுந்திடுவாரா. சீயோனே நீ விழித்தெழும் விடுவாய், சாலேமின் ராஜனீதோ வருவதா. சீயோனே நீ விழித்தெழும், சொல்லுவோம் சொல்லுவோம், சாலேமின் ராஜனீதோ வருவதா. பலவித துன்பங்கள் நிறைந்துமே வருதே, காரிருள் நாட்களும் நெருங்கிடுதே. பலவித துன்பங்கள் நிறைந்துமே வருதே, காரிருள் நாட்களும் நெருங்கிடுதே. அந்தகார பிரபு வெளியாகும் முன்னே சந்தோஷராஜது சேர்ந்திடலானா. அந்தகார பிரபு வெளியாகும் முன்னே சந்தோஷராஜத்து சேர்ந்திடலானா. சீயோனே நீ சீயோனே நீ விழித்தெழும் விடுவாய், சாலேமின் வருவதால். மாய உலகத்தை வெறுத்து விட்டால் நீ ஆட்சி தங்கும் நகர் சேரலாமே. மாய உலகத்தை வெறுத்து விட்டால் நீ ஆட்சி தங்கும் நகர் சேரலாமே. மகிமையின் சாயல் அணிந்தவராய் நாம் மணவாளனோடு ஏகிடுவோமே. மகிமையின் சாயல் அணிந்தவராய் நாம் மணவாளனோடு ஏகிடுவோமே. மகிமையின் ரகத்துடன் உரித்திடும் போது மணவாளனோடு மறுரூபமாவோம். மகிமையின் ரகத்துடன் உடபலமோ ரகதோ ரகதோ மணவாளனோடு மறுரூபமாவோம். மகிமையின் ரகத்துடன் உரித்திடும் போது மணவாளனோடு. ஓ மகிமை, 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 தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஒரு அளவில்லாத மகிமை. உங்க கண்ணை மூடி பாருங்க, உங்க கண்ணை மூடி பாருங்க. ஒரு மகிமை தேவம், ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை.
ஹல்லேலூயா. மகிமை மேல மகிமை, மகிமை மேல மகிமை, மகிமை மேல மகிமை. கிருபாசனத்தடைய அல்லது தேவன் தானே தங்கி இருக்கிற அந்த பூரண மகிமையுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாருங்க. அங்கே மகிமை மகிமை மகிமை, மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபம், மகிமை மேல மகிமை அடைந்து உயிரோடு இயேசுவோடு கூட போக. அன்பரே, இந்த ராத்திரி வேளை வரையிலும் பலிபீடத்தில் இருக்கிற ஒரு நபராக அல்ல, இல்ல கொஞ்சம் கூட பேக்கல நான் ஒரு மனம் திரும்பினேன் என்று சொல்லுவதல்ல மேன்மை, நான் இயேசுவாகிய வாசலை கண்டேன் என்பதல்ல மேன்மை, நான் அந்த வாசலுக்குள் நுழைந்து பொதுவான ரட்சிப்பில் வந்தேன் என்பதல்ல மேன்மை, நான் என் பாவத்துக்கு பிராயச்சித்தம் கண்டேன் என்பதல்ல மகிமை, நானும் முழுகி ஞானஸ்நானம் பெற்றேன் என்பதல்ல மகிமை. ஆமென். நான் இரண்டாம் திரைச்சூலைக்குள் பூரணத்துக்குள் வந்தேன் என்பதல்ல, நான் ஜெபிக்கிறவன் என்று சொல்லுவதல்ல மேன்மை, நான் ஒரு அபிஷேகம் பெற்றவர் அற்புதம் செய்கிறவன் என்பதல்ல மேன்மை, நான் இயேசுவின் சரீரத்தோடு இரத்தத்தோடு ஐக்கியப்பட்டவன் என்பதல்ல மேன்மை. அதற்கு அடுத்த பக்கத்தில் பூரண ரட்சிப்பை தாண்டி ஒரு நித்திய ரட்சிப்பாகிய கிழிக்கப்பட்ட திரைச்சீலை வழியாய் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மகிமையான தெய்வத்தை தரிசிக்கிற ஒரு பரம பாக்கியம், ஒரு மேன்மை இந்த ராத்திரி அது எனக்கு வேணும் என்று சொல்லுகிறவர் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஆனந்தமே பேரானந்தமே ஆனந்தமே பேரானந்தமே சொல்லுவோமா? ஆனந்தமே 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 பேரானந்தமே மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமீதில், மகிமையின் ராஜா மகிமையோடு மருள் மேகமீதில். ஒரே ஒரு நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். வேதமே சத்தியம், சத்தியமே நித்தியம், நித்தியமே எனது லட்சியம். என் லட்சியம் வேற எதுவும் அல்ல, என்னை விட்டு இழந்து போன நித்தியம். அந்த நித்தியத்தை நான் சுதந்திரிக்கணும். அந்த நித்திய ரூபம், அந்த நித்திய சாயல், அந்த நித்திய மகிமை எனக்கு வேண்டும். கர்த்தர் எனக்கு அதை தர வேண்டும் என்று விரும்புகிறவங்க உங்க கண்ணை மூடி கைகளை உயர்த்தி பிடிக்கலாம். இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டும். ஆமென். இயேசுப்பா, எல்லாருக்கும் அந்த நித்தியம் வேணும் ஐயா, எல்லாருக்கும் நித்தியம் வேணும், எல்லாருக்கும் அது வேணும். இந்த ராத்திரி அற்பமான உடைய ஊழியக்காரன் ஒரே ஒரு வார்த்தை இடத்துல கெஞ்சுகிற, ஏசப்பா எனக்கு அந்த நித்திய மகிமை வேணும், எங்களுக்கு அந்த நித்திய மகிமை வேணும். அதற்காக எங்களை அர்ப்பணித்திருக்கிற ஐயா, நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி